What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் மறுபடியும் உங்க Toss Up boys with a girl வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க இங்க இந்த ஒரு ஆள் காணோன்னு. நான் போன வாரமே சொன்னேன், அந்த ஆள் பத்தி கேட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டோம். பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அதனால என்ன தெரியுமா, நம்ம பதில் கெஸ்ட் இன்ட்ரோடுவோம். ஹாய் திவ்யா. Wow, nice smile. வெல்கம் டு த ஷோ. இன்னும் ரொம்ப நர்வஸா இருக்கு போல இருக்கு. என்ன லைட்டாவா? இது கிட்ட பேசணும், இவ்வளவு தூரத்துல பேசினா அவங்களுக்கு கேட்பாங்க, இன்னும் மைக்ல வேலை செய்யலன்னு கேட்பாங்க. ஷார்ட்டா இருந்தா பிள்ளைக்கு பிடிக்காது, கொஞ்சம் லாங் எடுத்து கொடுங்க. அந்த மைக் லாங்கா இருக்கு, ஓகேவா? இல்ல திக்கா இருக்கு உனக்கு, திக் வாய் கிட்ட வைக்க முடியாதா? அவன் சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்காதடா. சோ உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்க பேர் என்ன, ஐசி என்ன, அந்த நம்பர்லாம் கேக்குறேன்ல. பேர் ரிவர்ஸ்ல சொல்லணும். என் பேர் திவ்யா தியானா and I am a doctor. அப்படியே நீ ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கல. உண்மையில டாக்டரா? எந்த டாக்டர்? இந்த PhD வாங்க போலி டாக்டர். இல்ல கோபியோ. அப்ப இன்னைக்கு நான் வைப்ரேஷன் வேற மாதிரி. உண்மையில டாக்டரா? என்ன டாக்டர்? உண்மையான டாக்டர். ஜெனரல் சர்ஜன். சர்ஜன்ல இல்ல, physician. Where you based at? Currently overseas. Overseas. Oh, ஆம், ஃபாரின் டாக்டரா? ஃபாரின் டாக்டர். ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி இந்த ஃபாரின் பொண்ணா? ஃபாரின் டாக்டர். Woods were lovely, dark and deep, Machan. Now, Machan, I had miles to go. Machan? I had promises to keep. But I'm all done now. They say, என்னால நம்மள மறக்கவே மாட்டா மச்சான். முதல்ல வீசா கிடைக்குதான்னு பாப்போம். அப்ப பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி நீங்க எழுதுவீங்க? கையில தான். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா கலாய். சரியான போட்டி. நீ அது வந்து திறந்து விட்ட. So if you all do this Divya, I know Divya for close to about 10 years already. More than 10 years actually. நீ PhD படிச்சியா? நானும் PhD படிச்சிட்டேன். ஆனா டாக்டர் ஏத்துக்கலாம் எவனுமே. டாக்டர் படம் அடிச்சு, ஆனா எனக்கு டாக்டர்னு சொல்ல பிடிக்காது. இந்த மாதிரிலாம் வேணாப்பா. ஷோ ஆஃபா இருக்கும், சும்மாவே எல்லாரும் என்ன ஸ்மார்ட்னு சொல்றாங்க அப்படின்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. அப்படி நீ இவனே பொருளை கிளப்பிட்டு இருக்கான். So Divya, how we met? நம்ம ஏதோ ஒரு ஷூட்ல சந்திச்சோம்ல. Yes, Divya is a Miss Universe. I'm not first runner up. இருந்தாலும் ஹைட் பாக்கும்போதே சந்தேகப்பட்டேன். நைட்டா? ஸோ திவ்யா, நாங்கள் வந்து பொதுவாக வந்து கமெண்ட்ஸ் படிப்போம். ஸோ இந்த ஷோட ஃபார்மேட் என்னன்னா, நாங்கள் 3 பேர் வந்து பேசுவோம், அப்புறம் வந்து கதை இருக்கும். அதான் ஃபார்மேட். சொல்லிடுறேன், உன்னை நல்லா கலாய்ப்போம். நீ தான் ஆரம்பிச்சு விட்டா அவனை வச்சு பேச கூப்பிட்டு வந்துட்டு நல்லா கலாய்ப்போம். இல்ல, அது முன்கூட்டியே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. இவ்வளவு மரியாதை கூப்பிட்டு இப்ப போ இறங்க சொல்லிட்டான். ஆமா, நான் உனக்கு கேட்கலாம் இருந்தேன், மூக்குல என்னமோ குத்தி வச்சிருக்காது, என்னது? எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, நேத்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். நீ பாத்தியா? அதுல அவன் இப்படிதான் மூக்கு குத்திட்டு அந்த செயின் வந்து அந்த ஃபேன்ல சுத்திக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மூக்குத்தி வந்து ஸ்டைல்ஸ்க்கா இல்ல ஏதாச்சும் ஸ்டைல்ஸ்? அப்ப நான் இது ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்தேன். சளி வருது இங்க மாட்டிக்கும். என்ன கேள்வி கேக்குற நீ? அவங்க கழட்டிக்குவாங்கடா. Yes, correct. Thank you. கழட்டிட்டு சிந்துவாங்க. மறுபடியும் எப்படி இங்க விட்டு இப்படி தேய்ச்சி வெளியே திரும்பினது இல்ல தானே? வாட்டர் அவ்வளவு பெருசா இருக்கு, டனல் போற மாதிரி. ஆமாலா? எப்படி அவ்வளவுதானா? ஓட்ட இல்லையா? ஐயோ, எல்லாமே அப்படிதான். அப்படியே வயசான இது எப்படி தெரியுமா இருக்கு? இதுதான் விடிய நீ வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தியா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி ஷோ. இப்போ நான் மெயின் சிச்சுவேஷன் வரேன். ஒருத்தன் வந்து போன வாரம் வந்து அவன் ஷூட்ல இருந்தனால அவன் வர முடியல. அதுக்கு கமெண்ட்ல whoever miscreates like this, நான் என்ன சொன்னேன்? அவனால வர முடியல, அதனால தான் நாங்க 2 பேரும் லோகா வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தோம். ஆமா, அப்பயும் நீ கமெண்ட்ல சொன்னல. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, I was really touched by so many DM நிறைய வந்துருச்சு. நான் நல்ல வேளை முடிச்சேன். I was touched by so many DM நிறைய வந்துருச்சு. மிஸ் பண்றோம் அப்படின்னு. ஓ ஆமா. சோ அதனால நாங்க ஆனா இதுல ஒரு மெசேஜ் தான் வந்துச்சு, அதுதான் எனக்கு புரியல. அந்த பிள்ளை கேட்டுச்சு, என் வாழ்க்கை நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. நான் எப்படா சொன்னேன் கல்யாணம் பண்ணேன்? அப்புறம் தான் போய் பாருங்க கீழே கமெண்ட்ல என்னைய வச்சு பொறையெல்லாம் கலப்பிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஸோ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அங்கிள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அங்கிள்? அது இன்னொரு அங்கிள் சொல்லுது பாரு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல? உனக்கு பிள்ளையே இருக்கு, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா எனக்கு பிள்ளை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ அவனுக்கு உள்ள தத்தெடுத்த பிள்ளை, எங்களுக்குள்ள பிள்ளை எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா அங்கிள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏன் பப்ளிக்கா சொல்ல மாட்டேங்க? என்னதான் அவங்க தத்தெடுத்திருக்காங்க, அதை பத்தி தான் அவன் சொல்றான். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அத்தோட சேர்த்து இதே வளர்த்துக்கிட்டு போறேன். ஸோ திவ்யா, நாங்க வந்து நீ சிங்கிளா இருக்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். உன்கிட்ட பேய் கதை இருக்கா? இருக்கு. நீ இவ்வளவு சந்தேகோட சொல்ற? அது கதையா இல்லையா? இல்ல ஆக்சுவலி பிஃபோர் வி கோ தேர், கிறிஸ் நீ ஏன் போன வாரம் வர முடியல, நீ ஏன் வாயில சொல்லிடு. ஆக்சுவலி எனக்கு ஷூட் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டு இருந்துச்சு. சங்கட்டமான சூழ்நிலையில சங்கட்டமான சூழ்நிலை. சங்கட்டமா இருக்காது. நான் என்ன சொன்னேன்? அவன் தான் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டதுனால வர முடியல. அப்பயும் வரலான்னு முயற்சி பண்ணி அப்படி என்னெல்லாம் பண்ணி அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வர முடியல. ஸோ சாரி. ஆனா அந்த ஷூட்ல நீ தானே இருந்த, உன்னால மட்டும் எப்படி வர முடிஞ்சு? ஏன்னா அவனுக்கு வந்து டோசா முக்கியம், அதனால தான் டோசா வரான். ஏன்னா என்னை தூக்கி விட்டது மக்கள்டா, நம்ம தூக்கி விட்டது மக்கள். நாங்க மக்கள் கண்டி முதல்ல வருவோம். அந்த டேல ஷூட்டே இல்லைன்னு சொல்லி வெட்டி அடிச்சு விட்டுருக்காங்க. இது பாருங்க. இல்ல எனக்கு ஷூட் இருந்துச்சுடா, நான் இருக்கேன், நான் இன்டர்வியூ முடிச்சு நேரம் இங்க வந்தேன். அந்த டே தான் அது. ஆமா, அந்த சீன் இல்ல அங்க. ஆமாடா இன்டர்வியூ இருந்துச்சு. அவன் தான் நீ வரல, அவ்வளவுதான். ஆனா நான் இல்லாம அவங்க ஷோ நடத்துவாங்க. ஆனா நான் அவங்க இல்லாம ஷோ நடக்காது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே. எனிவேஸ், ஸோ திவ்யா, நடுவில் நீ வந்து மாட்டிக்கிட்டதுக்கு, ஏன்னா இது ஃபேன்ஸ் வந்து they love Chris so much. ஸோ நாங்கள் 3 பேர்ல ஒன்னா இல்லைன்னா கிறிஸ் தான் மிஸ் பண்ணுவாங்க. Actually நான் ஒரு confession make இந்த டாஸ் அப் ஷோ நான் பார்த்ததே இல்ல. Okay guys, thank you so much for watching. அடுத்த எபிசோட்ல இன்னொரு புது கெஸ்டோட நாங்க வரோம். கேமரா ஆஃப். ஆனா my sister, my cousins and my sister's boyfriend, now husband, brother-in-law, they are like a இன்னும் 3 பேரா? brother-in-law, husband, sister, my boyfriend the husband ai, so என் brother அப்படி ஆயிட்டாரா? ஆயினு they are a big fan of this show. So ஜீவன் வந்து நிறைய தடவை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா எனக்கு வந்து என்கிட்ட சொன்ன வெர்ஷன் அப்படி இல்லையே. பேரு யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். கூப்பிட்டுருக்கேன், நீ அவங்க சொல்ற போது மொட்டையா சொல்றாங்க, வேற மாதிரி இருக்கு. இல்ல ஷோக்கு பட் எனக்கு இதுனா பயம். ஆக்சுவலி எதுனா பயம்? எதுனா பேசுறதா இல்ல இதுதான் பயம் சொல்லிட்டு அவனை பாயிண்ட் பண்றேன். ஆமா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயம். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கொஞ்சம் பயம். பேய்னா பயம்லாம். ஏன் பேய் பாத்திருக்கியா? என்னது இல்லை, ஆனா பேய் இருக்கு நம்புறேன். ஆமா, சாமி நம்பினா பேய் நம்பணும். சாமி நம்பினா பேய் நம்பணுமா? இங்க பாரு, இந்த பாட்காஸ்ட்ல நீ சாமி நம்புறியோ இல்லையோ, பேய் தான் நம்பணும். ஆமா, பேய் தான் நம்மள வாழ வச்சிருக்கு உள்ள நடத்துமா. Okay, so tell us, உனக்கு வந்து ரீசன்ட்டா what is something that scared you in terms of the supernatural? நீ ரீசெண்டா நீ சின்ன வயசுல இருந்து சொல்லி ஆரம்பிச்சிடாத, உனக்கு ரொம்ப பேதியை கலப்பினது. ஏமாமா இது இந்த ஷோல மிஸ் யூனிவர்ஸ்ல முக்கவசரத்துல முடிச்சு இவனும் முடிச்சுக்கிறான், அவனும் முடிச்சுக்கிறான். ஓ, இந்த முடி பிரச்சனையா? நான் சீவ ஆரம்பிச்சேன். ஆமா, தாடிக்கு என்னாச்சு உனக்கு? கட்ட வச்சிட்டாங்க. அவன் தானம் பண்ணிட்டானா? காலேஜ் சீனா நான் அப்படியே மன்மதன் மாதிரி ஸ்டூடண்ட் மாதிரி வந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே மை ஃபேமிலி, மை சிப்ளிங்ஸ் ஆல் நம்ம வந்து இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வேர்டு பேயின்றது அந்த வேர்ட் இல்ல ஜி இங்கிலீஷ்ல ஜி, அது எவ்வளவு ஓஜி பேய் வந்து பே ஜின் வந்து ஜி இல்ல பேஜி. இந்த மாதிரி ஸ்பீசிஸ்க்கெல்லாம் நாங்க வந்து ஏன்னா we believe if you give too much attention to something, நமக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்துறோம். சோ அதுக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். we call it a Pikachu. Pikachu வந்துருச்சு. So yes, Pikachu மட்டும் தட்டுச்சு. So we will say like that, don't go to that house called Pikachu, don't answer these ஓ, Pikachu. இப்படி சொல்றதா? ஆமா, ஏன்னா எனக்கு அந்த பேய் சொல்றதுக்கு இன்னைக்கு நீ சொல்ற இன் மொத நான் சொல்லிட்டேன், அப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஓகே, இப்படி சொல்லு. பேய் no பேய் Pikachu. இல்லமா, பேய் காச்சுன்னு சொல்லு. அதனால தான் each time Jeevan like has told me about this podcast,
I always like I don't want to talk about this because இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. பேய் என்னைக்காச்சும் வந்து ஓகே நம்ம அது பேய்க்குலாம் வித்தியாசம் பேய் இருக்குல்ல, பொந்தியானா தோயுல்னு. அது வந்து என்னைக்காவது சொல்லிருக்கா என் பேர் தான் பொந்தியானா இல்ல நான் தான் தோயுல், ஹாய் ஐ அம் தோயுல், ஐ வுட் லைக் டு ஸ்டீல் பீப்பிள்ஸ் மணி, ஹாய் ஐ அம் பொந்தியானா, ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் பீப்பிள்ஸ் blood அப்படின்னு என்னைக்காவது அது பேர் சொல்லிருக்கா இன்டர்வியூல? இல்ல தானே. அப்ப எப்படி அது பேர் வந்து அதுதான் அதோட பேர்னு அது இல்ல தோயோல் வந்து ஆக்சுவலி வந்து அது என்ன சொல்லுவாங்க, இந்த நீட் சென்டென்ஸ் வந்து சுருக்கி வேர்டை வைக்கவங்களா, அது என்ன பேரு, அதுக்கு என்ன டேர்ம்? ஷார்ட் நேம், நிக் நேம். நிக்நேம் இல்லடா, அப்ரிவியேஷன். இதுக்கு தான் மிஸ் யூனிவர்ஸ்ல பக்கத்துல வச்சுக்கணும். abbreviation ஒரு வேர்ட் இருக்கும்ல, அது அப்படின்னா ஆங்கிலத்துல இவ்வளவு பெரிய வார்த்தையா இருக்கு. அப்ரிவியேஷன். இப்ப நான் கொடுத்தல நீட். சோ TOYOL க்கு ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்ன சொல்லு? எனக்கு அது தெரியல, ஆனா அது அப்படிதான். அப்ப பொந்தியானோக்கு என்னது அதுவும் தெரியலடா. போச்சோங்க லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கோம். இல்ல இந்த பேர்லாம் அதுதான் அதோட பேருன்ட்டு யார் இது எப்படி தெரியுமா? ஹியூமன்ஸ்னு யார் பேர் வச்சான்? ஹியூமன் நம்ம தான் வச்சோம். அதே மாதிரி தான் பேய்க்கும் நம்ம தான் வச்சோம். நம்மளே வச்சுட்டு அது வந்துரும்னு சொன்னா அதுக்கு கேவலமா இல்ல? கடவுளுக்கு யாரா பேர் வச்சான்? பொறுமை ஐயோ சொல்லிக்கிறாரு. கடவுள் யார் பேர் வச்சா? வச்சதான். அப்ப அது மட்டும் அப்புறம் இது கூப்பிட மாட்டேன். அவர் என்னைக்கு வந்தது இல்லையா? யாரு? எனக்கு ஆண்டவர்ல கமலாசன் தான் வந்திருக்காரு. என்னை பார்க்க அவர் வந்தது இல்ல. விடய முயற்சி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பிக்காச்சு கதை சொல்லு. I'm a doctor, right? இல்ல எனக்கு தெரியாது. Hospital உலகத்திலே டாக்டர் தான் அவங்க டாக்டர்னு சொல்லி காட்டுவாங்க. ஆள் மனசுல யாரும் நம்ப வச்சிருக்காங்க. doctor இல்லனா why am I at hospital in the like at night? Can be patient. You could be a Pikachu. Yeah. அது நான் இல்ல. So there's been several stories in the hospital, especially during night shift and all. Which hospital is this? ஐயோ சொல்லுமா? இல்ல ஃபாரினா லோக்கலா? லோக்கல் வந்து எங்க எந்த ஸ்டேட்ல இருக்கு? எனக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிடல். டைரக்ட் கிளாங் ஹாஸ்பிடல். ஆமா டைரக்ட் கிளாங்னு சொல்றேன். அங்க ஒரே ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. கிளாங் ஹாஸ்பிடல் இருக்கு. இல்ல என்ன தெரியுமா, டைரக்ட் கிளாங்னு ஒண்ணு இல்ல. கிளாங் ஹாஸ்பிடல். அந்த ஹாஸ்பிடல்ல தான். So there's been several times this kind of supernatural things have happened. So there was one night I was doing a night shift. One nightல தான் நைட் ஷிஃப்ட். பின்ன புதுசா என்ன டே ஷிஃப்ட்? There was one night I was ஒரு காலையில நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிடல் கிளாங்ல வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ்ல நோ நதிங். உங்களை மனசன்னு மதிக்க மாட்டாங்க. இல்ல ஐயோ பாத்து போறங்க. இல்ல பரவாயில்ல, இது நம்ம இந்த ஆஸ்திரேலியா இருக்குல, நம்ம ஒரு கேம் சேஞ்சரா இருப்போம். இப்போ அங்க வேலை செய்றீங்களா இல்லையா? இல்ல. அப்ப சொல்லு நீ சொல்லு. So we don't have any space to rest or anything. So night shift, even if like you settle all your work, நாங்க வந்து like store room அந்த மாதிரி இதெல்லாம் தான் we will rest, you know. ரொம்ப பாவமா இருக்கும், but it's okay. அது இன்னொரு நாள் கதை. ஒரு privilege இல்ல. நீங்க எல்லாம் டாய்லெட்ல படுக்க விட்டாங்க. யாரு? That is So there was once my friend, she went to sleep alone. Okay. Hospital and இது Grey's Anatomy இல்ல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. நான் ரொம்ப நெட்ஃபிளிக்ஸ் படம் பார்த்து கெட்டு போயிட்டேன். தெரியுது. So we were in the pediatric ward kanakana. Okay. So on the timeல she went to sleep and she kept waking up and she couldn't sleep la basically. And she came out and she told the staff nurse, she said யாரோ ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. சில்ட்ரன் வல்ல சில்ட்ரன் அழுது சகஜதானே. நினைச்சு யாரோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அங்க 10 குழந்தை அழுது ஒரே ஒரு குழந்தை கேக்குறா. ஆனா நம்ம வார்ட் பூரா செக் பண்ணோம், யாருமே அழுவல. all the babies are sleeping. Okay, sleeping. And in that particular room மட்டும் then there was a senior nurse who told ஒரு very critical condition and child வந்து அங்க வந்து இறந்திருக்காங்க because that used to be the old treatment room. So அந்த ரூம்ல யார் போனாலும் disturbance இருந்துச்சு. நல்லவேளை நான் போனது இல்ல. அக்கா ரொம்ப வளர்த்தியா இருக்காங்க. Thank you. அது ஏத்த முடியுதா? அவங்களுக்கு ஏத்துறது தான் பிடிக்கும். அப்ப ஆடிட்டர் டக்குன்னு மாறிடுமே. ஆடிட்டரா? செல்வா கன்ஃபியூஸ் ஆயிடுவானே. யாரு செல்வா? அவன் எடிட் பண்ற விஷயத்தை பார்த்தா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ சிச்சுக்கு நேரு, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அந்த குழந்தைய கடைசி கண்டுபிடிக்கல. இல்ல actually அங்க அழுகுற குழந்தையே இல்ல. சரி, யார் அந்த அழுகுற குழந்தை கேட்டா? இல்ல யாரு கேட்டா? My friend. அவங்க வந்து வேற ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னாங்க தானே? இல்ல என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நீ போய் பாக்கும்போது அது கேட்டுச்சா? இல்ல நான் எதுக்கு போய் பார்க்கணும்? அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணல நீ போய் சவுண்ட் விட்டு. ஓ, இது இந்த கேரக்டரா? இந்த படத்துல 5 பேர் மாட்டிக்கிட்டா ஒருத்த மட்டும் அது சம்திங் யூ கோலா யூ கோ மேன் வை மீ. அதுதான் நான் கதை கேட்டிட்டீங்க. இல்ல இது வந்து டே டைம்ல நெக்ஸ்ட் டேல கிட்ட. இந்த நைட் டைம்ல கிட்ட எனக்கு கொஞ்சம் பயம். சரி, அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொன்னுச்சு? She said that after that she had these several occasions of
children crying and screaming and things like that. But it's at a time when nobody else can hear, and you can only hear if you go to that room. And that used to be the old treatment room. அது ட்ரீட்மெண்ட் ரூமா? ஏன் ஏன் யாரோ இறந்துருக்காங்க சொன்னீங்க? Yes. ஏன் ட்ரீட்மெண்ட் ரூம்ல சாவறாங்க? அது வந்து கேட்டு ஏன்டா இப்ப சிரிச்ச? எனக்கு அதான் புரியல. எப்படி தெரியுமா? ஏன் ட்ரீட்மெண்ட் ரூம் சாப்பிடுறாங்க? இது ரொம்ப பெரிய சாதிச்ச கேள்வி கேட்டா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. சொல்லுங்க பாப்போம். What's up? This question very hard, difficult. My grandfather cannot tell me. நீ கேட்டது கூட பிரச்சனை இல்ல. லுக் விட்டு பத்தியா? இன்னும் பெருமையா ஒரு கேள்வி கேட்டமா? எப்படி தெரியுமா? பிபினாச் நம்பர் என்ன? சீட்டிக்கு பதில் சொல்ல தெரியாதானே? சரி, சோ क्वेश्चन அது. ஹாஸ்பிடல்ல இருந்து உனக்கு வேற ஏதாச்சும்? எனக்கு ஒண்ணு இருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அது பிகாச்சு இல்லன்னு நான் நம்புறேன். சரி நீ சொல்லு நாங்க அது பிகாச்சுவா நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். சாமேன்றான்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, உனக்கு இந்த ஷோ பத்தி தெரியாத, நீ பார்க்காதனால நான் ஒன்று சொல்றேன். எங்களுக்கு வந்து இன்ஹவுஸ் ரெசிடென்ட்ல ஒரு என்சைக்ளோபீடியாவே இருக்கு. அவர் பக்கத்துல தான் அங்க இருக்கு. ஓ ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். என் தங்கச்சி சொன்னாங்க. தங்கச்சி வந்து எத்தனை வயசு? கல்யாணம் ஆயிடுச்சு. யா பரவாயில்ல, வயசு தான் வேணும். நான் கேட்டது வயசு. கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்கல. 30. ஓ ஓகே, இந்த வயசு தான் கூட என்னோட. அவன் இப்ப இருந்து 16 ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு தான் ஸ்கூல்ல போயிட்டு பெர்மிஷன் நானே ரிப்போர்ட் கார்டுல பார்த்துட்டு என்னடா எல்லாத்துலயும் ஏ வாங்கியிருக்கேன். ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட். சரி, உன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு? அந்த டைம்ல நான் சைக்காட்ரி வார்ட்ல இருந்தேன். ஓகே, நீ பேஷண்டா இருந்தியா டாக்டரா இருந்தியா? நைட் ஷிஃப்ட்ல வந்து அவங்க பேஷண்டா இருந்தாங்க. இல்ல நான் லெஜிட்டானி கேட்டி பேஷண்ட் இருந்தியா டாக்டரா இருந்தியா? டாக்டர் நான் எதுக்கு பேஷண்ட் ஆகணும்? நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்த பேயே பிகாச்சுன்னு இதுக்கு கூப்பிடுற. அப்புறம் உங்களே தான் அட்மிட் பண்ண போறேன். So psychiatry wardல if when you're doing a solo shift, it's just you. There's no other senior doctor, consultant, யாருமே இருக்க மாட்டாங்க. There will be all the psychiatric patients in one particular room and all the nurses. So night review செய்யும்போது I had a patient who had schizophrenia. Schizophrenia is okay, when you look at a person and say okay, this person is like, when people say mental paithyam, we don't use those such words, but when you say and label a person paithyam, when the person doesn't know what they are doing, they're like totally out of reality, right? That is usually this patient has a condition of schizophrenia. So they can talk like schizophrenia சொல்றல. நீ இங்கிலீஷ் வந்து I think நீ வந்து ரொம்ப broad-ஆ சொல்லிட்ட. So this person cannot differentiate between reality and imagination, imagination, so, right? yeah. So அவங்களால வந்து எது உண்மை எது நிஜம்னு தெரியாது. ஆனா இது வந்து எது உண்மை எது ஃபேக், எது உண்மை எது நிஜம் தெரியாது. நானும் ஒரு சிச்சுவேஷன்ல பேஷண்ட் தான் நினைக்கிறேன். இல்ல நான் ஒன்னு சொல்றேன். அந்த பிள்ளை கலைக்கிற சொல்ல அது ஒன்னு அதான். இந்த மாதிரி பேஷண்ட் வந்து not like பேய் இருக்கு அந்த மாதிரி ஆளுங்கள they are very heightened. That means they will talk to random, they will have hallucination. So இல்லாத ஒரு ஆள் கிட்ட பேசுவாங்க, இல்லாத சத்தத்தை எல்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா அந்த 3 படம். Yes, correct. Yes, that's the perfect example of schizophrenia. எந்த 3 படம்? ஸ்கூல் போலடா அவன் சினிமா போயிருக்கான்டா. education. So on the time when I was doing my night review, இந்த மாதிரி டேபிள் இருக்கும், பேஷண்ட் வந்து on the opposite side for protection purposes. நான் எந்த நேரத்துல அடிப்பாங்க தெரியாது. இல்ல நான் கேக்குறேன், இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் அவன் குதிச்சானா குதிக்கட்டேன். அதனால தான் ஒரு செக்யூரிட்டி கார்டு எப்பயுமே. ஆமாவா? So anyway, I was doing this night review. So கேள்வி எல்லாம் கேட்டு like okay, how you feeling, on mood and all this, and we'll write down. And by the way, schizophrenia you can treat with medication and things like that. I had a friend who has and they can be totally normal. அவங்க நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண முடியும் if they are on proper treatments. But sometimes they miss their treatments and all, and then they relapse. So this patient complete relapse la vandanga full height la. So நான் வந்து பேஷண்ட் full height full மப்புல வந்தாங்க. நல்லா போட்டு கோட் அடிச்சிட்டு மப்புல வந்து இறங்குனாங்க schizophrenia மேன். அப்புறம் வந்தாரு வினய் மகாதேவ். சொல்லு, நீ பேஷண்ட் மரியாதையோட பேசுற மாதிரி இல்ல. அது ஏலிங்கோ. So இந்த மாதிரி கேள்வி கிட்ட I was writing down. So ஒரு 2-3 questions கேட்டதுக்கு அப்புறம் I'm writing down. She's not looking at me, she's looking behind me. Oh, the patient ah? The patient. நான் நோட் பண்ணேன். பிடிக்க நாங்க பின்னாடி சூப்பரா உட்கார்ந்து. இல்ல நினைச்சு பாரு, ஒரு ஆள்கிட்ட பேசி இருக்கும்போது நீ பேசி இருக்கும்போது பேஷண்ட் நீங்க எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி நான் எட்டி பார்த்து she was talking, and then எனக்கு ஏற்கனவே பயம். So I didn't want to look behind. I didn't even want to ask who she's looking at. So நான் continue. டாக்டர் மேடம் இல்ல டாக்டர் ஏன் கை அடுது, நானும் ஸ்கிரிப்சோபெனியா நினைக்கிறேன்.
சொல்லுதான் இதனால பிக்காச்சு இருக்கு. அப்ப நான் கேட்டேன் ஒரு கட்டத்துல she was not responding to me and I'm asking and she's just like that. Okay, so then I was like யார் பாக்குறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க உன் ஃப்ரெண்ட் பின்னாடி உன்னை கூப்பிடுறான்னு சொன்னாங்க. உன் ஃப்ரெண்டா? என்னோட ஃப்ரெண்ட் பின்னாடி என்னைய கூப்பிடுறாங்க. ஏன் ஃப்ரெண்ட் என்னைய ஏன் வாக்கிட்ட சொல்லி கூப்பிடுறா? சொல்லுது என் ஃப்ரெண்ட் இது and then I was like schizophrenia தனி இந்த மாதிரி பேசுவாங்க நானே என்னைய மானத்தை தேத்திக்கிட்டீங்களா? Yes, correct. அப்ப நான் turn பண்ணல. After that she refused to answer anything. She kept looking and she was like as though என் பின்னால அவங்க என்னமோ பண்றாங்க. she's like looking like that. So I was like ஐயோ என்ன பண்றாங்கன்னு. So I started chanting my prayers. என்ன prayers? ஜெய் ஹனுமான். ஜெய் ஹனுமானா? ஓ நான் என்னது நினைச்சு பாரு செக்யூரிட்டி அங்க நின்று இருப்பா பேஷண்ட் அங்க 20 இருக்கு டாக்டர் ஜெய் ஹனுமான் செக்யூரிட்டி இது பேஷனா அது என்ன ஒரு சிச்சுவேஷன் தெரியுமா அங்க டாக்டர் அது ஜெய் ஹனுமான் நான் யாரு The security guard is not inside, he's outside, so it's just me and the patient. I started chanting and then she was like she looked at the person behind me and she looked at the door and the window. ஓகே அப்படி கிளம்பிட்டாங்களா? ஆமா. சோ ஹனுமன் என்னை காப்பாத்திட்டாரு. சோ அந்த டைம்ல நான் தோல்ல அப்படி யார கை வைக்கிறாங்க. உண்மையாலே அவளோட இமேஜினரி கேரக்டர் கடுப்பாயி நான் போறேன்டி வெளிய வந்து பாத்துக்கறேன் அவனே கிளம்பி இருப்பான். அப்ப நான் கேட்டேன் then she looked at me. அப்ப நான் கேட்டேன் என்னாச்சு? அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் கிளம்பிட்டாங்க. So I was like எங்க போனாங்க? Then she said door திறந்து அப்படி அந்த வழியா போனா. Like because the ward door is closed, right? So outside there's always a security guard in case of anything he will come in. Okay, but they usually don't come in if we don't call. So வெளியேட்டா மேடம் யார் சொல்லி பண்ணாங்க அப்ப அப்ப நான் சரி நீ போய் தூங்கு ஓகே பாய்னு சைன்லாம் பண்ணிட்டு நான் வெளியே போய் நான் கேட்டேன் காட் அங்கிள் கிட்ட அங்கிள் இங்க இந்த பக்கத்து யாராச்சும் போனாங்களா? அப்போ இல்ல யாரும் போல. ஐ சே இல்லை just 5 minutes ago did you see anybody walking? அப்ப அவர் சொன்னாரு எல்லாம் கேட் பூட்டி இருக்கு. How is anybody going to come in and go, right? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளிய போயிருப்பான். அப்ப நான் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி அந்த பேஷண்ட் வந்து சொன்னாங்க பின்னால ஒருத்தங்க இருந்தாங்க and இப்பதான் வெளியே போனாங்க. Suddenly the guard was ஜெய் ஹனுமான். இல்ல அப்ப அந்த அங்கிள் தான் சொன்னாங்க நீ ஏமா கவலைப்படுற அவங்க பைத்தியம் தானே அப்படிதான் பேசுவாங்க. அப்ப ஆனா அந்த டைம்ல பைத்தியமா பிகாச்சுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆனா அதுக்கப்புறம் நான் சைக்காட்ரியே விட்டுட்டேன். இந்த சம்பவம்னாலயா? No, I mean I did my rotations and I didn't want to go back again. So now I'm doing adult medicine, not psychiatric medicine. I mean cocaine, heroin and the மாதிரி. Adult medicine. LSD. Not drug, adult medicine, respiratory, cardiology and the மாதிரி. Viagra. ஏய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? adult medicine. adult film என்னது? Children's medicine, adult medicine. பெரியவங்களா? இப்ப ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு கரண்டினா அவங்க வந்து 2 கரண்டி குடிச்சா உயிரோட இருப்பாங்களா? ஆமா. அப்பனா எங்களோட அடல்ட் மெடிசன் அவரு சில்ட்ரன் மெடிசன் சாப்பிடுறது. ஆமா. டேய் மூஞ்சி மொகரையும் 7 கழுத வயசாச்சு. I think இவரு வந்து சைக்கியாட்ரி வார்ட்ல அட்மிட் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் தான்டா வரல. இல்ல என்னாச்சுன்னு எனக்கு புரியல. ஓகே நான் வந்து வந்து டாக்டரா கேக்குறேன். ஓகே. பேஷண்டா கேளு. பேஷண்ட் அதுக்கன்னு பார்க்க மாட்டேன். உன் ஃப்ரெண்ட் பின்னாடி இன்னைக்கு நைட் எப்படி தூங்க போறீங்க? கண்ணுடிதா ஒரு பெக் அடிச்சு தூங்கு. தூக்கம் கரெக்ட்டா வரும். இப்ப தெரியுதா adult medicine. இல்ல I don't take alcohol. ஆமாவா? alcohol takes you la? ஐயா சம்ம போதே. So இந்த மாதிரி பேஷண்ட் வரும்போது like if they can see and all this right and you are someone who believes as much as you are being logical you also still believe there's such thing. இந்த மாதிரி பேஷண்ட் வந்து பார்க்கும்போது how do you differentiate when to diagnose them properly and when to like believe in these things? Yeah, that's a tricky question. When does science play a role and when do like things like your beliefs play? Yeah. It's not just if they talk about something we label them as schizophrenia. There's a few things like diagnostic criteria we have to follow that. Hallucination is part of it, but also we have tests
to conduct psychologically to see whether they have attention to reality or they are out of it. Let's say they're not, they're not Schizophrenic. schizophrenic. Okay, so let's just say they're not that. They are just a normal person, but they tend to hallucinate. There's such thing as ghosts and everything. Severe illnesses, you can also hallucinate. That's like acute psychosis. So you don't have to be a schizophrenic to hallucinate. Sometimes if you're very ill, kids who have very high fever, they can hallucinate as well. They can see things and all. So yeah, that's just an acute phase. That means it happens For a very short time. Yes, transiently. And அது வந்து cure, like the sickness cure பண்ணிட்டோன்னே they don't have this. இந்த மாதிரி வந்திருக்கா லைக் பேஷண்ட் கேம் லைக் வந்து லைக் எனக்கு இது மாதிரி தெரியுது உருவம் தெரியுது ஆள் நிக்கிறாங்க அந்த மாதிரி There times I've encountered. ஆமாவா But it's always because our community, நம்மளோட community வந்து we are not so open to believing in schizophrenia, mental health. Mental health is a taboo in Asian countries, right? So most of the times patients come in when like very late because அவங்க family கிட்ட சொன்னா or the family finds out they are talking. Yeah, they will go to BOMO, they'll go to all this Mandar. First they will try all the other things and when it doesn't work, they will say okay, doctor. This is the last stage. Yeah. சோ அத முத்தி போனதுக்கு அப்புறம் தான் வராங்களா Yeah. so towards the end la Yeah, most of the time they always believe it's a supernatural thing first. They won't think that it's a mental health related problem. So it is a mental health problem sometimes. Yeah, most of the time. What is the first sign for you to know, oh, this might be a mental health issue? There's a saying, நீ கடவுள் கிட்ட பேசினா நார்மல், ஆனா கடவுள் உன்கிட்ட பதில் சொன்னா இட்ஸ் abnormal. இப்ப கடவுள் உங்ககிட்ட பேசக்கூடாது. By right, you're not supposed to be உங்ககிட்ட listening. பார்க்க கூடாது. You're not supposed to be listening to like sounds that other people cannot hear. அப்ப தெரிஞ்சுக்கங்க இதோட யாராவது கடவுளை பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா I did not say that. கடவுள் பாக்குறாங்களோ இல்லையோ அடுத்த வாரம் ஒரு apology video பார்ப்பாங்க. இந்த டாக்டர் அம்மா தான். You're not. No, actually what she's trying to say is as much as we are joking about it, ஆனா அது ஒன்று கரெக்டாக ஒன்று சொன்னிச்சு, கடவுள்கிட்ட நம்ம பேசலாம். அவனோட கடவுள் திருப்பி நம்மள்ட்ட பேசினா அது வந்து Yeah, it's a sign. It's a sign, yeah. அதான் சொன்னேன். If you see a lot of people like on the roadsides and all, like they're talking to themselves and all, it's not they're talking to themselves. They are talking to what they can see, but what we can't see. Yeah. But again, it's very questionable because when you bring in science and fiction, it's questionable. It's science fiction. My English also big English. I also know. இல்ல ஏன்னா பட் இந்த இப்ப நீ சொன்ன தெரியுமா லைக் ரோட்ல சும்மா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஐ திங்க் லாஸ்ட் வீக் கூட நீ நோட்டீஸ் பண்ணிருந்த நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட இன் கிளாங்ல அந்த ஏரியால there was a guy who was he looked very normal. அவர் அப்படி நடந்துக்கிட்டு what he did, he just threw his bag and then he started to talk to his bag. நார்மலா இருந்த மனசே. But he's taking multiple drugs la. Illicit drugs can also be a cause of hallucination. So if you take certain things like I'm not condoning any drugs. I'm not advertising anything. I was not paid for this. But drugs like ketamine. நீ வரதுக்கு நீங்க பே பண்ணல. நீ drug producer நான் காசு கட்டணுமா? இல்ல, some people might listen to, I mean it sounds nice because drugs are bad for you, adults or kids எல்லாரும். ஆமா. Ketamine, mushroom, magic mushrooms and things like that. அது வந்து it will cause distortion of reality. So for example, I'm looking at you but your colors are jumping out and your cap is eating you, those kind of things like distortion of reality. But when I went to the toilet, petrol station, because nearby the shoot there was a toilet. So this guy was inside the toilet and he was doing something like glass thing and then he was melting it something. Oh, heroin probably. Yeah, I don't know what is that. So the same guy sounds like heroin. அது என்ன இன்னும் வந்து உருக்கிட்டு இருந்தான். ஓகே, நான் வந்து வர்ணமே இல்ல சூர்யா பண்றது பார்த்தேன். That's also heroin. அது பண்ணிட்டு லைக் இப்ப let's say வந்து இந்த மாதிரி ட்ரக்ல வந்து if they addicted you say can hallucinate, right? அந்த மாதிரி பேஷண்ட் வந்திருக்காங்களா like they are drug addiction is under mental health as well. Okay. So it's a branch of mental health. So whether it's alcohol, masturbation, sex, porn and all, it's all different types of addiction. They all fall under the mental health category. And yeah, we've had a lot of patients in the Mari drugs, they are addicted to drugs, alcohol and things like that. And they have had, sometimes it's also combination of drugs. If you take one or two, like one drug at a time, it doesn't give you as much terrible effect. But if you take multiple at a time, especially like there's a lot of unknown drugs overseas and all that. So idella can cause drastic effects and it can kill you. So because it can cause like cardiovascular changes in your heart, your blood vessels and things like that. Just because it gives you a high doesn't mean it's good for you. Doesn't mean it's good for you. Yeah. So I actually have a story that regarding this that my friend had a schizophrenia. I think he still has it. அவனுக்கு வந்து
10 வயசுலயே 11 வயசுல தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஆனா அது வந்து அவனுக்கு அப்ப தெரியல. ஒரு டீனேஜ் டைம் ஏஜ்ல போகும்போது தான் வந்து இட் கெட்டிங் worse and worse. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வீட்டுல பண்ணை இருக்கும். அப்ப நிறைய கோழி குஞ்சுகள்லாம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். கோழி குஞ்சு சிக்ஸ். அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு கேர்ள் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த கேர்ள் வந்து சொல்லுமா விஷயத்தை செய்யாட்டி he will get punished. Okay, yeah. Yes. இப்போ வந்து ஒரு விஷயம் அவன் செய்யலன்னா அவனை தொலைட்டு போடாதான். So he will have to pee in his pants and he have to shit in pants. இந்த கிளாஸே பார்த்து அவன் சிரிக்குமா. ஆனா அந்த பொண்ணு சொல்லிருக்கு இந்த மாதிரி. அந்த பொண்ணு தான் அவன் ஸ்டாப் பண்ணா போக கூடாதுன்னு சொல்லி. அவன் அதை பார்த்து ரொம்ப அழுவான், ரொம்ப ட்ராமடைஸ் ஆவான். ஏன்னா அந்த பிள்ளை விட மாட்டேங்குது. நான் சொன்னேன் எப்பயாச்சும் அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டுருக்கேன். இல்ல முடியாது, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். The worst part when it get worse, அவங்க ஃபேமிலியே பார்த்து பயந்த ஒரு விஷயம் என்னன்னா அவன் வந்து ஒரு கோழி குஞ்சு, உயிரோட கோழி குஞ்சு கடிச்சு ரத்தம் ஊத்த அப்படியே அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான். அப்பதான் வந்து இவனோட உண்மையான ஒரு சுயரோபம் தெரிஞ்சு. அப்பயும் அவங்க பேய் தான் முதல்ல நினைச்சாங்க. So in hallucination there are several types இருக்கு. One is just listening. யாரோ பேசுற மாதிரி இருக்கும். You can just hear. One is instructing you. One is instructing you. So அந்த வாய்ஸ் வந்து என்னது? ஏதாச்சும் கேக்குதா? எனக்கு கேக்குது. எனக்கு கேக்கலையே. ஏன் திரும்பி பார்த்த நீ? அது கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. So இந்த மாதிரி instructive behavior. So அந்த வாய்ஸ் வந்து சொல்லும் today you need to do this. You see a lot of actually in the mental health category la a lot of people have even committed suicide. என்னடா? டேய் உனக்கு கேக்கலையா? என்ன கேட்டுச்சு? ஓகே டாக். So a lot of people have committed suicide because of this, because the voice had told them நீ வந்து ஜம்ப் பண்ணனும் இந்த டைம்ல. இல்லனா மைண்ட்ல என்னமோ கேட்கணும்னு சொல்வாங்க. நீ வந்து you must take a knife, you must cut yourself. இல்லனா your mother, something will happen to your mother, and people will believe because அது உண்மையா it is eating your brain. Imagine you are listening every day. This voice in your head is telling, and certain bad things will happen, or like it could be just யதார்த்தமா bad things நடக்கும். Then they will think that oh நான் இது செய்யாதனால this is happening, so I have to do this. Disclaimer, if anyone hears voices or sees things that are not there, especially telling you to do things that's not normal, they have to meet a psychiatrist. Speaking about people hearing noises and everything, நம்ம ஒரு காலர் இருக்காங்க, பேய் பார்த்திருக்காங்கன்னு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹாய் கிரீஷ். கண்டுபிடிச்சாங்க. எஸ். நானும் எங்க அம்மாவும் உங்களோட பெரிய ஃபேன். Thank you. ஒரு ஹார்ட் காமிச்சிட்டு இருக்கேன், பாத்துக்கங்க. ஏன் கூட எப்போதும் போல சென்டர்ல ஜீவன் இருக்கான், அவன் பக்கத்துல பூனன் இருக்கான். அதையும் தாண்டி ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க யாருன்னு. ஹலோ சொல்றதுக்குள்ள மாட்டானே. Hi, my name is Divya. I'm a doctor and I'm a guest on this show. வணக்கம். வாவ், நைஸ். ஓகே, ஹலோ. Hi. ஓகே, சொல்லுங்க. நீங்க யார் உங்க பேரு என்ன? ஓகே, என்னோட பேரு தாரணி. நான் வந்து மர்சிங் ஜோஹோல வந்தேன். ஆனா நான் இப்ப கேரளா தான் இருக்கேன். ஏன்னா நான் இங்க வேலை செய்றேன். ஏமா என்ன ஆக்ஷன் படத்துல இருக்க? என்ன ரேசிங் ஓட தானே? என்ன விடவரிச்சு ஷூட்டிங்ல இருக்க? பட்டமே நாளைக்கு வரப்போகுது. கொஞ்சம் ஃபாஸ்டா பேசாத, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பேசுறேன். இல்ல அது இல்லமா, இல்ல பின்னால வந்து வாட்டர் அப்படின்னு போனுச்சு, எங்க காது கொஞ்சம் இதாயிடுச்சு. சாரி, நான் பல்கனியை சாத்திருக்கேன், பட் ஸ்டில் சத்தம் கேக்குது வீட்டுக்குள்ள கிடைக்கும். ஓகே. சரி சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? இந்த கதை என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து புருத்தன் அண்ட் காஸ் ஒன் ஃபாரஸ்ட்ரி. ஓகே. ஃபாரன்சிக் இல்ல, ஃபாரஸ்ட்ரி, புருத்தன். ஃபாரஸ்ட்ரி தெரியுமா? ஜிவிஎம் வந்து லியோ படத்துல ஜிவிஎம் என்ன வேலை பண்ணாரு, அந்த வேலை. ஓகே. அப்ப ஐனா கூட சண்டை போடணுமா? ஸோ நான் படிச்சது வந்து டிப்ளமா வந்து ஸ்ராவால. ஸோ நான் 3 வருஷம் வந்து ஸ்ராவால இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்க டிகிரி மாஸ்டர்ஸும் வந்து சரிடாங் கேம்பஸ் யூபிஎம்ல தான் செஞ்சேன். ஸோ அப்ப வந்து நான் ஸ்ராவாக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்பதான் எங்களுக்கு வந்து டிப்ளமால வந்து ஒரு கம்பல்சரி ஒரு 2 வீக் சர்வைவல் கேம்ப் வந்து அட்டென்ட் பண்ணோம். நீங்க அதை அட்டென்ட் பண்ணாட்டினா நீங்க வந்து கிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப வந்து எங்களை காட்டுகளுக்கு அனுப்புனானே, போன்ல இருந்து வாட்ச்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஐயோ, ரோப் பண்ணிட்டாங்க. இல்ல காட்டு போறதுக்கு முன்னாடி சர்வைவல். சர்வைவல் கம்பஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. கிவ் மீ ஆல் யுவர் காசு இருந்தாதான் வந்து கம்பஸ் கொடுப்பாங்க. ஏன் போன் எடுக்கிறாங்கன்னா, ஒண்ணு வந்து நம்ம போன்லயே பிஸியா இருக்க கூடாது, யாரு கூடயும் கான்டாக்ட்ல இருக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா சேஃப்டிக்கு. போன் காணா போச்சுன்னா திடீர்னு அப்புறம் அதை வேற கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் நடத்தணும். அதனால வந்து இதெல்லாம் எடுத்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மள வந்து ரொம்ப மென்டலி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க.
நம்ம வந்து இதுல எடிக்டா இருக்குமா, நம்மளுக்கு நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, நிறைய கிமிக் செய்வாங்க, ரொம்ப கொஞ்சம் டார்ச்சராவும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல ஹேபிட்டும் நல்லா இருக்கு போவோம் அந்த மாதிரி நம்மளும். அப்பதான் வந்து ஆக்சுவலி நாங்க அங்க போனோன்னு எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புதுசா இருந்துச்சு. ஏன்னா அந்த காட்டுக்கு ஒரு இடத்துக்கு போறப்ப நிறைய வந்து பண்றாங்க, அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எல்லாமே சொல்லுவாங்க. இலைய மதிக்க கூடாது, நீ காட்டுல இலைய மதிக்க விடக்கூடாது இப்படிதான் சொல்லுவாங்க. இலைய மதிக்க கூடாது, மித்தா ஈசின் பண்ணணும், மூத்திர வைக்க கூடாது. ஓ அது கேள்விப்பட்டிருக்கேன், இலைய மதிக்க கேள்விப்பட்டிருக்கேன். இலைய வந்து இப்ப பெரிய பெரிய இலையெல்லாம் வந்து மித்தா ஈசின் கேட்டு தான் மதிக்கணும். அப்ப காட்டுல போகும்போது இப்ப ஆனா மாடு மதிக்கலாம். ஒரு கேள்வி, யார்கிட்ட மித்தா ஈசின் கேட்கணும்? நீ ஸ்கின் ஃபிட்னஸ் சொன்னல அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் இங்க நடக்கிறேன் அப்படி கேட்டோனே தூரத்துல இருந்து தம்பி போலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து மெயினா என்ன சொல்றதுன்னா ரெஸ்பெக்ட். ரொம்ப போயிட்டு நீங்க சாபா பண்ணக்கூடாது, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன வேணாலும் செய்வேன், இந்த பேட் வேர்ட் பேசிக்கிட்டு அந்த மாதிரி சில விஷயம்லாம் பேட் வேர்ட் பேசக்கூடாதா? அப்ப கஷ்டம்டா. முதல் டெட் பாடி அவன்தான் வெச்சோனே ஃபக் வெல்கம் டு ஹெவன். சில விஷயம் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா வந்துரும், ஆனா போக போக உங்களுக்கு வந்து எடைப்பாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்களே வந்து என்ன சொல்றாங்க இதெல்லாம் எவன் செய்வான்னு சொல்லிட்டு வெடிச்சோம். அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பாஸ்வேர்டா. ஆமா, எங்களுக்கு அங்க போனோன்னே few days once வந்து எங்களுக்கு பாஸ்வேர்ட் மாத்திடுவாங்களா? வைஃபை பாஸ்வேர்ட் எப்படின்னா இப்ப வந்து பராங் தும்பூல் இதான் பாஸ்வேர்ட். சோ நான் பராங்னு சொன்னா தும்பூல்னு சொல்லணும். ஓ இந்த காட்டுல காணப்பன ஒரு கீவேர்ட் மாதிரி வருமே. தும்பூல் பராங் தும்பூல் ஷாப் பராங். ஷாப் இல்ல, தும்போல்னா பிளண்ட். தும்பூல் என்ன மிஸ் யூனிவர்ஸ் டாக்டர் இந்த பிள்ளை தப்பா வேலைக்கு எடுத்துருக்காங்கப்பா. சரிங்க, தும்போல் சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ணாதான் அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலே, இல்லாட்டினா அது வந்து வேற ஒரு என்டிட்டின்னு அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ, கீழ பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேல பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும், கோட் வேர்ட் அக்செப்டட், தேங்க் யூ. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு 3வது டே ஆஃப் கேம்ப் வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவங்க பேர் வந்து லீலா, நாங்க வந்து குளிச்சு கிளம்பணும் காலையில எங்க டாஸ்க். அப்ப வந்து மணி ஒரு 6 இருக்கும். ஸ்ராவால வந்து 6 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடும். அப்ப அவங்க வந்து 6 தாண்டி தான் அந்த ஒரு வாஷ்ரூம் மாதிரி நாங்க ஒரு இடத்த செட் பண்ணிருக்கோம். அங்க வந்து எப்படின்னா தண்ணில எனக்கு ஒரு கன்ஃபியூஸ். 6 மணி தாண்டியா இல்ல 6 தாண்டியா? 6 மணி ஆவனோனே 6 தாண்டி அந்த பக்கம் 6 மணிக்கு 6 தாண்டி அரபிக்கு அடிச்சு 6 படம் பார்த்து 6 மணி எந்திரிச்சு 6 தாண்டி 6 மணி எந்திரிச்சு இப்படி 6 தாண்டுவாங்க. அப்ப எங்க கேம்ப் சைட் வந்து 6 தாண்டி தான் அந்த சைட் வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. சோ இந்த பாத்ரூமுக்கு போற தண்ணி எல்லாம் வந்து அந்த 6ல ஒரு பைப்பை போட்டு நாங்க பம்ப் பண்ணி தான் அந்த உள்ளுக்கு தண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. இல்ல குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அங்க பாத்ரூம் ஏன்னா அந்த தண்ணி வந்து நாரடிச்சிட கூடாது, பாத்ரூம் ஒண்டி தான் பண்ணணும் ரூல்ஸ் செட் பண்ணிட்டாங்க. இல்ல 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 இதுலயே தெரியுது நீ கேம்பிங் பண்ணதுல. கக்கா பேர் வந்து டிகிரி அண்டர்கிரவுண்ட். அப்புறம் மண்ணு தூவி போட்டுருவாங்க. அப்ப கழுவுறது எப்படி கழுவுவாங்க? நான் அந்த ஓடுற அப்படியே உட்காந்துருவேன் அப்படியே ரஷிங் வாட்டர்ல அப்படியே. அது என்ன வீடியோ உனக்கு கேம்பிங் போகும்போது ஓட்டை எடுத்துட்டு அந்த ஓட்டோல தான் பெயிண்டணும். அப்ப கழுவுறது எப்படி? டேய் நில்லு, நம்ம ஒரு ஸ்டெப்பா சொல்லி இருக்கிறேன். எஸ், இலையில இருக்கிற பெரிய பெரிய அழுக்கெல்லாம் நீ இலையில பிடிச்சிட்டு மாத்துல வச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன அழுக்கெல்லாம் பிடிச்சி. ஓ அப்படியா? நீ பண்ணிருக்க. நீ வாட்டர் ஃபாலோ போலாம் அப்படியே அடிச்சு விட்டுரும். அப்ப கை வந்து கழுவி விடுவோம். அப்படி நல்லா இருக்குடா. ஜப்பானீஸ் பார்த்தா ஒரு மீனா. ஆமா மீன், சால்மன் மீன் அப்படி. சொல்லுங்க. அப்புறம் அப்ப வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க பாத்ரூமுக்கு போயிட்டு வரலான்னு ரெடி ஆகிறதுக்கு வந்து நடந்து வந்திருக்காங்க. அப்ப வந்து 6 தண்ணி நடந்து வராங்க. நான் வந்து அங்க உட்காந்து பல்லு வலிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு அவங்க பெயின் எடுக்கும்போது நீங்க பல்லு வலிக்கிட்டு இருக்கீங்க. வாலி எப்படின்னா அந்த ஏரியாவே பாத்ரூம் தண்ணி அங்கதான் அந்த மாதிரி இடத்தெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க என்னைய பாத்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேக்குறேன் கொடி டாக்கு நான் போயின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா அவங்க அத சொன்னே டக்குனு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. ஆமா அப்படி ஒண்ணும் பெருசா கேட்கலையா? பெருசா தான் விழுந்துச்சு. பாரங் என்ன பாரங் தொங்கோலா அப்படிதான் சொன்னோம். தொங்கோலா
அவங்க வந்து பெயிண்டிட்டு இருக்காங்க, இவங்க பாத்துட்டாங்க, நீங்க பாத்தீங்க. இல்ல அவங்க வந்து 6 தாண்டி இப்பதான் பாத்ரூமுக்கே வராங்க. அவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேக்குறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அப்ப நான் வார்டன் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். அப்ப கூப்பிட்டானதான் அவங்க அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுந்துட்டானே என்னன்னு கேட்டுட்டான்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலி நான் 6 தாண்டி வர்றதுக்கு முன்னாடி நான் தாரணியை பாத்துட்டேன். தாரணி வந்து அங்க 6 கிட்ட நடுவிட்ட நின்றுட்டு இருந்துச்சு. நான் அதுகிட்ட நீ கிளம்பிட்டியான்னு கேட்டேன். ஆனா தெரியாத மாதிரி முறைச்சிட்டு போனுச்சு. அதை தாண்டி நான் வந்துட்டான்னு பாக்குறேன். தாரணி திருப்பி நிக்குது, பல்லு வலிக்கிட்டு இருக்கு. அப்ப யாரு தாரணி? எந்த வார்டன் வந்து லெக்சர் அவங்கதான் சொன்னாங்க. இதனாலதான் பாஸ். நீ யாராவது பேசும்போது அதே மாதிரி ரூபத்துல வந்து சில வரும். ஸ்கின் வாக் மாதிரிலாம். ஆனா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது. அதே ஃபாலோ பண்ணி நடந்து போறது அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சிடக்கூடாது. எப்போதுமே வந்து இங்க திவ்யா யோசிக்குது, காடியை பார்க் பண்ற இடத்துல யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கீழ போனா பூனை இருப்பானே. ஆமாண்ணே, மேலதான ஓடி பாத்துருவாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டாலும் அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆனானே. நான் யோசிக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன், என் ரூபத்தை ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கு, இது கூட நம்மளுக்கு தெரியாம இங்க உட்காந்து நம்ம பல்லு வலிக்கிட்டு இருந்திருக்கோமே நான் யோசிக்கிறேன். டீ செருப்ப நாயே, என் மூஞ்சி நீ எதுக்கு எடுத்த? ஊர்ல எத்தனை மூஞ்சிலா அப்போ வந்து ஃபியூ டேஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குரூப் கேம்ப் நடந்துச்சு. இது வந்து எங்கன்னா எங்களை வந்து ஒரு சிமிலாஜா நேஷனல் பார்க் பிந்துலுஷாவாக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது கடல் கரைகிட்டே காடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. நாங்க அந்த ராத்திரி கேம்ப் போட்டுட்டானே. சென்ட்ரின்னு ஒரு விஷயம் நடக்கும் கேம்ப் சைட்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரியா? சென்ட்ரி எப்படின்னா ராத்திரி வந்து அந்த கேம்ப் சைட் வந்து பாதுகாக்கணும் ஒரு கார்டு மாதிரி. ஓ அப்படியா? அப்ப நாங்க எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ ஹவர்ஸ்க்கு வந்து ஆள் மாறி மாறி நாங்க வந்து அங்க பாத்துக்குவோம். உட்காந்து பாத்துக்கிட்டே ஒரு மணி 1-2 ஆச்சு. அப்ப நாங்க பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் ரியலைஸ் பண்ணோம், 20 மீட்டர்ஸ்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து நடந்து போயிட்டு இருக்கான் அந்த கடல் நோக்கி. Hey, I've seen this one. This is a classic. ஏன் இவன் இத்தனை மணிக்கு நடந்து போயிட்டு இருக்கான், ஆனா யாரையோ பாத்துக்கிட்டே நடந்து போற மாதிரி போறான். அப்ப நாங்களும் கூப்பிடுறோம். கூப்பிட அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப நான் சொன்னேன், சரியில்ல நம்ம ஸ்டாஃப இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு நான் பின்னால திரும்புறேன். என்னோட ஸ்டாஃப் வந்து அப்பயே பாத்துட்டாரு. புயல் வேகத்துல ஓடுறாரு. ஒரு ஓடி அப்ப அவர் வந்து ஓடிட்டு என்னோட ஃப்ரெண்ட் பின்னாலே ஓடிட்டு அவனை வந்து பின்னாலே தட்டி நீ எங்க போறேன்னு கேட்டானதான் அவன் திடீர்னு அப்புறம் அப்ப வந்து கூப்பிட்டாலும் கான்ஷியஸ் ஆயிட்டு அவன் சொல்றான், இல்ல யாரும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே போனாங்க என்னோட ஒரு கிளாஸ். அப்பதான் சரின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு கேம்ப்ல போய் பாடு. அப்புறம் தான் என் ஸ்டாஃப் வந்து இங்க 2 பேரை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த இடம் சேஃப் நினைக்கிறேன், அவங்களை எல்லாம் எதுக்கு நாங்க பாத்துக்க சொன்னோம்னு கேட்டாங்க. அப்ப ஏன்னு கேட்டான், டார்ச் லைட் எடுத்து சுலோ பண்ணுன்னு சொன்னாங்க, அதாவது டார்ச் பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் எடுத்து டார்ச் பண்றேன். ஒரு ஆரஞ்சு ரெட் கலர்ல வந்து லைட் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது என்னது எனக்கு தெரியலன்னு என்னோட ஸ்டாஃப்ட கேக்குறப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் crocodile. 6 crocodile வெயிட்டிங்ல இருக்கு அங்க. 6 crocodile வெயிட்டிங்ல இருக்கா? ஒரு ஆறும் ஒரு கடலும் கலக்கிற இடம். சோ அங்க வந்து சில இடத்துல வந்து crocodile இருக்கும் சரவால. அது வந்து அப்பதான் வந்து சொன்னாங்க, இந்த கடல் தண்ணியும் ஆறும் கலக்கிற இடம் எப்போதுமே வந்து ரொம்ப ஒரு கிராஸான ஏரியா. அது வந்து ரொம்ப கிராஸான ஏரியா. அதனால வந்து நீங்க அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வந்து சில டைம்ல போக கூடாது, சில இதுல இருக்கு அங்க இருக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது. பட் உங்களுக்கு வந்து வார்னிங் பண்ணாங்க தானே, லைக் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாவே இருங்க. ஆமா, ஆனா நாங்க வந்து எதையும் சீரியஸா எடுத்துக்கல. ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கேம்ப் சைட்ல தான் நடந்துச்சு. எப்படின்னா நாங்க கேமுக்கு போறப்ப வந்து எங்களை வந்து செக் பண்ணாங்க, ஏதாவது தங்கால் எடுத்துட்டு வரீங்களா, தாயம் எடுத்துட்டு வரீங்களா, ஏதாச்சும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரீங்கன்னா சொல்லுங்க. அந்த தாயம் மாதிரி கட்டிருப்பாங்களா, கயிறு மாதிரி கட்டிருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஈவன் அங்க சாமி கயிறு மாதிரி போட்டிருந்தது கூட சாமி கயிறு கூட போட்டா என்னது, சாமி கயிறு கூட போட்டிருக்கும் போது அவங்க கேட்டாங்க, இது என்ன நார்மல் இந்தியன் சாமி கயிறா இல்ல என்ன தங்காலா, ஏதாவது தைலண்ட்ல போனீங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் விசாரிச்சாங்க. ஓகே, வந்து ஸ்பாட் செக் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ண சொன்னாங்க, யாராச்சும் ஏதாவது வேற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அமல்கன் பண்றீங்களா. அப்பதான் சொல்லும் போது ஸ்டாக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க.
ஃபக்கா சக்கு சக்கு. சக்கு சக்கு வந்து சில கம்யூனிட்டி அது சக்க. Okay, ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு மந்திரிச்ச பொருள் தானே. மந்திரிச்ச பொருளா? டேய் அது ஒரு ஜின் மாதிரிடா சக்கு. ஆமா. இது எப்படின்னா மேபி கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து அவங்க ஒரு ஜின்ன வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து தலைமுறையா அது வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க. ஆமா. அதான் சக்கு. உங்களுக்கு வந்து option இல்ல, நீங்க வேண்டாம்னு அதை சொல்றதுக்கு. நான் ஒண்ணு வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? நீ உனக்கு ஒண்ணு தானே. என்ன வேலை பண்ணணும்னு தெரியும் எனக்கு. என்ன ஆச்சுன்னா ஒரு இது வந்து என்னோட சீனியர் கேம் அப்ப நடந்துச்சு. கேமுக்கு வந்துட்டானே அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்க ஆரம்பிச்சது. அப்ப ஒரு ராத்திரி வந்து போன்ஃபயர் மாதிரி போட்டு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டார் எல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னாங்க. பேய் எப்படி முந்தினம் பார்த்தே அடியே கொல்லுது. பிளேலிஸ்ட் மாத்த மாட்டாங்க. அப்பதான் வந்து ஒரு காய் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய கோங் எடுத்துட்டு வந்தாரு. கீதா எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. இல்ல உக்குலேல எடுத்துட்டு வந்தா கூட ஓகே. கோங் பட்டா 20 ஊருக்கு பேய் தெரியும். ஆமா. பேய் தூங்கிட்டு எவன்டா அது? எஸ்கியூலேந்து வரும். சார் யார் இந்த மணி? இத்தனை மணிக்கு எவனா கோங் தூக்கிட்டு வந்தா? பரதேசி இல்லையே. தக்கால் போட்டு வந்து செக் பண்ணியா? கோங் எடுத்து செக் பண்ணியா? எருமா மாடி. அவன் கோங் எடுத்துறது பேக்ல அது அவ்வளோ பெருசா இருக்கும். அது என்னது? அது என் புக்கு. என்னது பெரிய சட்டிங்க எல்லாரும் சமைக்க வேணாம். அடிச்சு சொல்லடி அபிரா. அபிராமியா அந்த பாட்டு இருக்குடா. அப்புறம் கோங் தூக்கிட்டு வந்தாங்க. வந்து இந்த கோங் எடுத்துட்டு வந்துட்டானே உடனே லெக்சரர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இத முத ஏன் உள்ளுக்கு எடுத்து வந்தீங்க? லெக்சர் கேட்க கேள்வி இது எப்படி உள்ள ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? இது முத எப்படி அதுதான் முத கேள்வியா இருக்கணும். சூப்பர். சில கோங் இந்த மாதிரிலாம் வந்து அது காட்டுல வந்து அந்த சத்தம் கேட்டாலே அது வந்து சரி இருக்காது. இல்ல காங் நார்மலாவே வந்து பீரியட் காஸ் பண்றதுல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இல்ல எனக்கு இன்னும் தெரியும் அவன் இப்படி கொண்டு வந்தான். அவ்வளவு செக்கிங்ல ஓடி இப்படி அந்த காங் கொண்டு வந்தான். அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. நீங்க கோங் வந்து இந்த கம்பிலன் மாதிரி இருக்கும், சின்ன கோங் மாதிரி இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். அது வந்து ரொம்ப பெருசா இருக்காது. அது பேக்குள்ள கூடிய எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல அப்புறம் அப்ப வந்து சரி சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்செல்லாம் பண்ணானா வாசிக்க ஆரம்பிச்சு. கோங் அடிச்சு என்ன பாட்டு பாடுறீங்க? எந்த பாட்டு சிங்க் ஆச்சு? எனக்கு அதான் புரியல. கல்லே மட்டும் கண்டால் ஓம் நமோ அவனே எட்டில் ஐந்து என் கலியும் அட பைத்தியமே. அப்புறம் அப்ப இந்த மாதிரி வாசிக்கிட்டு இது பண்ண ஆரம்பிச்சுட்டானே. அந்த கேர்ள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா திடீர்னு அதுக்கு ஹிஸ்டீரியா ஆயிடுச்சு. அது எடுத்துட்டு வரதா சைனீஸ் ட்ரம். நீ கோங் எடுத்துட்டு வரியா? நான் ட்ரம் எடுத்து எது பெருசு இல்ல நினைச்சு பாரு. ஆளுகால் கொண்டு பண்ணா அங்க ஒருத்தர் இந்தோனேஷியா டான்ஸ் மாதிரி அப்படி எப்படி திருவானுங்க அந்த ஒரு படம் பார்த்துவேன். ஓகே அது இப்படிடா. இல்லடா இனிமேட் குத்தாட்டம். ஆனா அங்க ஒரு இந்தியன் கூட்டரிச்சு அது வட்டுறான் அட்ரா மேலத்தை. அப்ப வந்து அதுக்கு வந்து ஹிஸ்டீரியா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து சொல்லிட்டாங்க சம்திங் ராங் சம்வேர். ஏன்னா அதோட அந்த எட் வந்து சில பேர் வந்து ஹரிமாவ் சக்கு ஹரிமாவ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டைகர் மாதிரி க்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி எல்லாம் சில விஷயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த படம்டா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி. கர்த்தரே அந்த படம் இல்ல, அது வேற மாதிரி படம். இல்ல அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா இல்ல அந்த ஒரு மியாவ் பூனை அது பூனை டைகர் இல்ல. டேய் அந்த மலாய் படம் ஒண்ணு நெட்ஃபிளிக்ஸ்ல எங்கயோ இருக்கு. அவ கடைசில ஒப்பா மாவளா இது அது இல்ல. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அது கடைசில அந்த அந்த ஸ்கூல் படிக்கிறவ ஒயிட் டைகர் அவ டைகர் ஆயிருவா. 3 stripes ஆ 3 stripes அது கடைசில டைகர் ஆயிருமே. ஆமா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி படம் பாத்துக்க மாட்டீங்க. சரி அப்பதான் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே சக்கு ஏதோ வச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னானே.
இது வந்து இப்படி சரி உஸ்தாத கூப்பிடலாம் நினைக்கிறப்ப என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஜங்கிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஜங்கிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஜங்கிட்னா எல்லாருக்கும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா பரவ ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். அப்ப வந்து ஒரு 10-15 பேருக்கு ஹிஸ்டீரியா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆனானே. இதுல என்னன்னா லெக்சரர்ஸ்க்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுப்புலி எல்லாத்துக்கும் அதே மாதிரி இல்ல. அதாவது கான்சியஸ் இல்லாம கட்ட அப்ப ஒரு ஆள் சிங்கம், ஒரு ஆள் புலி, ஒரு ஆள் வந்து சிறுத்தை அப்படின்னு மாறிக்குவாங்களா? எல்லாம் தமிழ் படம் பேரா சொல்லிட்டு சிறுத்தை சிவக்கு அடுத்த பாடம் ஒரு டைட்டில் கொடுக்காதீங்க. சிங்கம் புலி சிறுத்தைன்னு. அப்ப ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஹிஸ்டரியா பண்ண இப்படி கத்திக்கிட்டு அந்த கீழே உளுந்து அந்த மாதிரி உருண்டுகிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? கேம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேம் ஸ்டாப் பண்ணி எத்தனையோ ஆமா ஏன்னா இது கேம் வந்துட்டு இருக்கு. அந்த சர்வைவல் கேம் அப்பதான் இந்த விஷயம் நடக்குது. நீ நினைச்சு வர இதுங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்குங்க. பேய்களை வந்து நம்ம இன்னும் வருவீங்க எவனோ ஒரு வந்தி கலப்பி இவன் கோங் இப்படி இருந்துச்சு. அப்பதான் அப்புறம் வந்து ஹைலாக்ஸ்ல பாடியை தூக்கி போட்டு எழுத்துறாங்க. தூக்கி போடு. அப்பதான் ஒரு காலை ஏறுதா, ஒரு காலை ஏறுதா, கண்ணு வெட்டுதா, வலிக்குதுப்பா, கோங்க அடிச்சிட்டு போறான். மூடியா நக்கிருது. ஒண்ணுமே பண்ணல, நாங்க வரவே இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மூணு பேரு நீ போமே. அவன் ஒரு ஆம்பளை கேட்டா நீ போவியா? நான் ஒரு ஆம்பளை, நீ நம்புறியா? சொல்லுங்க. அப்புறம் ஹைலாக்ஸ்ல வந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்களா? அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றி மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போயிட்டு மரவாட் பண்றப்பதான் என்ன சொன்னாங்கன்னா அந்த கேர்ள் வந்து நீமா அவங்களோட பரம்பரையில வந்து சாக்கு வளர்க்குறாங்க. அத வந்து இந்த காத்தூளுக்கு வந்துட்டானே. இப்போ வேற ஒரு புனுங்கு இப்ப வேற ஒரு என்டிட்டி வந்துச்சுன்னா அந்த காத்துல உள்ள சில விஷயத்துக்கு வந்து பிடிக்காது. அவங்க வந்து அதுல வந்து ஒரு ஃபைட் நடந்தனால எல்லாத்துக்குமே ஹிஸ்டரியாவா ஆயிருது. ஓகே. எனிவேஸ் தரணி கதை ஷேப் எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. See you. Actually அவங்க கார்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. I suddenly remembered another story from கார்டு. என்ன கார்டு? சொல்லணுமா? இங்க வர கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்லணுமோன்னு கேக்குறேன். I'm part of a women's organization. அங்க வந்து நிறைய community service எல்லாம் செய்வோம். So இந்த மாதிரி B40 community-க்கு வந்து we will do a lot of education camps. Timeline we went to several rural areas and we conducted camps for like 40-50 girls and usually it's like very ulu places. But ஒரு campல வந்து I can't remember, I think it's on the way to Ulu Tiram there. Okay. நம்ம WhatsApp groupல வந்து the organizer had sent a location. Okay, and they said that okay, all meet here, camp starting here. Jesus Christ புண்ணியத்தினால I went with the organizer. So நான் வந்து வெள்ளனியாவே Jesus Christ நீ என்ன கிறிஸ்டியனா? இல்ல எல்லாமே ஹனுமான் Jesus Christ. all God have to help me இல்ல அதான். So இந்த இடத்துல Jesus Christ. Yes. இப்போ இந்த கதையில ஜீசஸ் காப்பாத்து. நான் வெள்ளனே ரீச் பண்ணிட்டேன் with my organizer. So the last car that reaches this car with three of my friends. Okay, they are part of the organization team. ஒரே ஒரு லொகேஷன் தான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துச்சு. எல்லாரும் அதே லொகேஷன் தான் யூஸ் பண்ணாங்க. Okay, this particular car that reached last they use Waze. Okay. So when they left wherever they were leaving, this was like uchi neram, you know. பாத்ரூம் போற நேரமா? அது 12:30 மணிக்குல. காலையில மத்தியானமா ராத்திரி? Evening, okay? Evening uchi நேரம் வராது. Isn't it like the sunrise sunset? No, uchi நேரம் வந்து அந்த sun peakல இருக்கிற டைம். That's uchi நேரம். One between 1 okay, to 3. Okay, so this was like almost dawning. Okay. உச்சி நேரம் கூட தெரியாம இருக்கு. Okay, ஏதோ ஒன்னு எந்த ஒரு நேரம் கேட்ட நேரம். So that time when they turned on the Waze, the voice was different. அந்த டைம்ல யாரும் சந்தேகப்படல. They just thought that because you know how the Waze voice is, right? If it's a male voice, it's a specific voice, a female voice, there's like you know that voice. So இந்த voice இந்த பிடிச்சே டேய் பின்னாடி திரும்புடா. இல்ல கொஞ்சம் like வேற மாதிரி இன்னொரு girl பேசுற மாதிரி இருந்துச்சு. Okay. இல்ல. So at that time அவங்க சந்தேகப்படல because they thought maybe app வந்து அப்டேட் பண்ணிருச்சு, there's a difference and யாரும் சந்தேகப்படல. And they took
a weird route that kept like detouring, road close. அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. We all took like 45 minutes to reach the destination. In the last காடி மட்டும் like took more than like 2 hours. Okay, அவங்க சுத்தி and we all also were calling and they keep saying on the way. அப்பயே they were like, you know, this is so weird. Yeah, இந்த மாதிரி நடக்குது. It says that it's nearing the destination already. They turn everything, and when it stopped at the point of where they stopped, the way said it You stopped have reached at your destination. Yeah. So it stopped at the gate of a cemetery. Stopped. Okay. Wait, it stopped. இருங்க. Stop பண்ணதுக்கு அப்புறம் அந்த வே சொன்னா, you have reached your destination, please come out. Ways ஒரு காலத்துலயும் please come out சொன்னதே இல்ல. That's when my friend said, like immediately they panicked, they said something's wrong because Waze will tell you when it reaches the destination. It won't bother whether you in the car or out. So that's when they felt something is wrong and they immediately reversed and they came out of their way and all. Somehow all started praying and chanting and everything and இதுல என்ன தெரியுது? பேய்க்கு வேஸ ஹேக் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன். மேப்ஸ் ஹேக் முடியாது. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. அதான் நானும் பிலீவ் பண்ணேன். அதான் என் போன்ல வேஸ் இல்ல. Google Maps தான் இருக்கு. ஏன்னா வேஸ்ல பிகாச்சு இருக்குல. அதான் நான் டவுன்லோட் பண்ணேன். எனக்கு எப்படி தெரியுது? பிகாச்சு கண்ண மட்டும் பயம். So then they managed to come out of the way, but even then there was like no signal. Can I ask you something? What would you have done if you in that situation? I would have died. நானா பிகாச்சுவை வந்து நானே ஓட்டிடுவேன். எனக்கு அந்த கலரை வேணாம், இது ஓகே, இது மட்டும் கொடுத்துருங்க எனக்கு இந்த இடம். Imagine they say you have reached a destination, please come out now. அதான் நான் சொன்னேன்ல, ஜீசஸ் புண்ணியத்துல நான் வந்து சேர்ந்துட்டேன். ஜீசஸ் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். And finally they came like 2 hours later like panicking and we all were like, what happened, did you lose the way and all, and அவங்க தான் சொன்னாங்க, no, your location is wrong. எல்லாரும் அதே லொகேஷன் தான் யூஸ் பண்ணாங்க. I don't know how this particular car got இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். இல்ல இன்னும் when you say the story at the gate கிட்ட இருந்துச்சுன்னு கேமரன் போற பாதை வந்து அது அப்படியே அந்த வீல்ல சுத்திட்டு போனேன் சுத்தி. ஓகே, கேமரன்ல வந்து ஒரு பங்களோஸ் இருக்கும். அந்த பங்களோ வந்து பழைய இங்கிலீஷ் நேம்ல இருக்கும். நீ பாத்திருக்கியா? பிரான்சிஸ் அந்த மாதிரி மேக்ஸ்வெல் அப்படி இருக்கும். ஸோ ஒரு 2 years பேக் வந்து நாங்கெல்லாம் ஒரு ஷூட் இருந்தோம். ஸோ we were there like for 15-16 days. ஸோ அந்த பங்களோல வந்து one of the bungalow வந்து is haunted because the owner committed suicide in the bungalow itself. அந்த ரைஃபிள் அவன் சுட்டு போனோடனே ஸோ யாரெல்லாம் அங்கே தங்குறாங்களோ they will always see like அந்த லைக் நீ காடி அப்படி பார்க் பண்ணி யாருன்னா அந்த கிட்ட யாரும் அப்பதான் மூடுவாங்க. சோ அந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. when you were saying the story என்னச்சு முடியே இல்ல என்ன புள்ள இருக்கு. மூன்லைட் வந்து மேல அந்த ஹில்ல போனோம். இது கீழே வந்து ஒரு ரோடு போகும். ஸோ எங்களுக்கு ஷூட் வந்து we had to stop the shoot because it was raining. கொஞ்சம் வெயில் வந்தானே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு what we did, me another guy and then another co-actor காடி எது வா சும்மா போய் சுத்தலாம் because me first time going to Gunthi எனக்கு வந்து குத்தி பத்தல போலாம்னு சொல்லிட்டு கேமரன் சொன்னீங்க. sorry கேமரன் sorry நான் ரொம்ப Gunthi கேமரன் யோசி. ஓகே கேமரன். So what happened was there's a road and the moonlight bungalow போறதுக்கு முன்ன இந்த ரோடு சுத்திட்டே இருந்தோனே there'll be one left turn. அந்த லெஃப்ட் நேரா போனா அந்த பங்களோலாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இன்னும் ப்ரோசீட் மேலே போனால் அந்த வில்லா வந்துடலாம். ஸோ இவர் என்ன பண்ணாரு, ஓகே நம்ம லெஃப்ட் இந்த ரோடு எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே இமேஜின் திஸ் வாஸ் அரவுண்ட் 2 மணி பட் இட்ஸ் டார்க் யூனோ. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அந்த ஏர்லி மார்னிங் தெரியுமா, ஒரு 7-7:30 மணி அந்த மாதிரி வைப் பிகாஸ் இட்ஸ் காடு இடம். ஸோ நாங்கள் அப்படியே நேராக அந்த ரோட்டில் போனோம். தென் வி saw the bungalow. அந்த ரோடு வந்து அப்படியே கீழே இறங்கும். தென் திஸ் பங்களோ அந்த மாதிரி நாங்கள் நேராக போயிட்டு இருந்தோம். ஒரு கார்னரில் வந்து there was சின்னதாக ஒரு இடத்த கட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் என்னடான்னு பார்த்தா லைட் எல்லாமே விளக்கு ஏறிது அந்த அதில். இந்த ரோட்டோரமாக வந்து அந்த இந்த என்ன சொல் டத்தோ கோயில் மாதிரி கட்டுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி நீட்டாக அவனை கட்டி வச்சு எல்லா கடவுளும் இருக்கு. வி ஹேவ் ஜீசஸ், இந்த காளியம்மா, மாரியம்மா, மதுவீரனு, அனுமானு, புத்தர் சிலை, என்னென்னமோ இருக்கு. அண்ட் அந்த தைலனில் கும்பிடுவாங்க தெரியுமா, அது எல்லாமே இருக்கு. வருஷெல்லாம் அடுக்கி இருக்கு. நாங்கள் அப்படியே தாண்டி போகிறோம். அப்புறம் சொன்னார் மேபி ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அப்போ இந்த இடம் ஒரு மாதிரி தான் போலன்னு. சரி சொல்லி நாங்கள் நேராக போனோம். நீ என்ன பண்ணியிருப்ப அந்த இடத்த தாண்டி இருந்தேன்னா? இல்லை, திவ்யா இறங்கி ஒரு தேங்காய் உடச்சிருக்கான். அப்படியே விநாயகர் ஸோ வி வென்ட். நாங்கள் அப்படியே நேராக போயிட்டு தி திங் இஸ் வீட்டுக்கு போனப்ப வீட்டுக்கு கூட்டி போயிட்டோம். சீரியஸா ஏன் தெரியுமா என்னது நான் கதை சொல்ல போறேன். இல்ல முட்டா நீ இப்படி இருந்தாலும் பேசுறது கேட்கண்டி. இது கல்டி
கழட்டி காது முன்னா விளங்காது. Yes. மாட்ட பிரில்லியன்ட். ஓகே, ஸோ நாங்கள் வந்து போனோம். ஓகே, as we were going, அந்த ரோடு வந்து இட்ஸ் பிகமிங் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் and we are seeing less houses. So அது ரொம்ப towards the காடுக்குள்ள இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே போயிட்டு at one point even we felt like let's make a U-turn. The problem is it's a one way. Okay, அந்த ரோடு வந்து ஒரு காடி தான் போக முடியும். முன்னுக்கு யாராச்சும் வந்தா there's no way for you to reverse. இங்க வந்து பள்ளம், இங்க வந்து காடு. So like அந்த சின்ன ஒரு அலூர் மாதிரி வரும், இது ஃபுல்லா காடு. ஒரு ரோடு தான் போயிட்டு இருக்கு. And we were like, how is it possible? Like யாராச்சும் U-turn பண்ணுவாங்களா அந்த மாதிரி. So we thought maybe எங்கேயோ சுத்தி வேற ஒரு எக்ஸிட் ஹைவேல வந்துரும். நாங்க போனோம். Still அதே 2 மணி தான், but it's getting darker, you know. It's getting darker. அந்த ரோடு நேரா போய் ஒரு வீட்டு மேல நின்னுச்சு. அது நீ எல்லா தமிழ் படத்துல ஒரு பேய் வீடு பாப்ப தெரியுமா? பெரிய கேட் இருக்கும், ஒரு வீடு மட்டும் இருக்கும், சுத்தி காடு. அதே மாதிரி நாங்க நேரா போய் நின்னோம் வீட்டு முன்னுக்கு. வீட்டு முன்னாடி பார்த்தோம், கர்ட்டன்லாம் இருக்கு. ஆனா அந்த வீடு வந்து empty. It's not abandoned. It's like அந்த வீட்ல ஆள் இல்ல. Okay. But you know people are staying because curtain தெரியுது. Like shoe rackல ஷூலாம் இருக்கு. ஓகேவா? ஆனா 1 or 2 pair அவ்வளவுதான். But it's not abandoned. It's like a proper house, just that அங்க ஆள் இல்ல. Okay. நாங்க நின்னுட்டு should be caretakers there. Should be. Okay. This is what I thought. Okay. So we were there. We were waiting, and then now the problem is how to go out. The road ends there. The road ends at a house. அது கிளம்பிலான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை. கரெக்ட் ஏன் தெரியுமா? அந்த ரோட் நேராக வந்து இதான் கேட்டு. ஸோ இப்படி தான் காடி. அதுவும் அது அந்த 5 Series BM இப்படி அந்த பேயே வந்து இதுங்க விளங்கிடும். ஸோ ஒரு கடை ரிவர்ஸ் பண்ணி நாங்கள் வெளியே வரும்போது இட் வாஸ் குயிக்கர். கொஞ்ச நேரத்தில் வெளியே நாங்கள் வந்துட்டோமா அப்படின்னு நாங்கள் வெளியே வந்தோமா. ஓகே, ஸோ we took right and then actually we took left and then went in right. So road வந்தோனே மெயின் ரோடுக்கு வந்தோனே, not so called main road, we took left to go up. நாங்க வெளியே வந்துட்டு we thought வெளியே வந்தோனே அங்க தான் சிக்னல். ஓகே, there's no signal by the way inside. உள்ள போன சிக்னல் இல்ல. வெளியே வந்தோனே குரூப்ல வந்துச்சு another half an hour ரோல் பண்ண போறோம், just be ready. So we thought okay, கொஞ்ச நேரம் கீழே போய், ஏன்னா கீழே தான் வந்து சாப்பாடுகள்லாம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு just grab something and go up. நாங்கள் கீழே அப்படி போகிறோம். எங்கள் பின்னாடி வந்து there was a Vios just came out. நாங்கள் 3 இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அந்த காடு அப்படி வந்து அப்படியே மேலே ஏறுது. ஏன்னா அது 1 way ரோடு. அது நாங்கள் போகும்போது எவனோ இல்லை, வெளியே வரும்போது எவனோ இல்லை, அண்ட் எந்த ஒரு பிரான்ச்சுமே இல்லைங்க. நாங்கள் வெளியே வரோம், ஒரு இஸ் த ஓல்ட் வியாஸ், யூனோ. அந்த அப்படியே காடி பறந்து மேலே போகுது, அப்படியே இப்படி மேலே போகுது. அந்த ரோடு அப்படி மேலே போகுது. அந்த ரோடு மேலே போகுது பிகாஸ் த ரோட் இஸ் T junction மாதிரி. One road goes up to the Moonlight Villa, another one goes down to the base. So we went out the base. So அந்த ரியர் மிரர்ல நாங்கள் அப்படி பார்க்குறோம். பார்த்தோன்னே அந்த வியாஸ் தெரியுமா, அந்த பல்ஜிங் ஹெட்லைட் இருக்கும், அந்த வெர்ஷன் வியாஸ். நாங்கள் போகிறோம், அந்த வியாஸ் அப்படி வந்து லெஃப்ட் எடுத்து அப்படி மேலே போகுது. நாங்கள் கீழே போயிட்டு அப்படி இருந்துட்டு we just stop. ஏன்னா நாங்கள் தான் போனோம், நாங்கள் தான் வந்தோம், யாருமே வரல அந்த வீட்ல இருந்து. ஓகே, ஒரே ஒரு அசம்ப்ஷன் என்ன தெரியுமா, ஒரு வீடு கீழே இறங்கிச்சுல, அங்கேருந்து ஒருத்தர் மேலே வந்தா தான் உண்டு. ஏன்னா அந்த ரோடு வந்து அந்த ஒத்தடி ரோடு வந்து அங்கே ஒன்று மட்டும் தான் கீழே இறங்குது. ஆனால் இட் வாஸ் க்ளோஸ்ட். அந்த கேட் எப்படி அது செக் பண்ணல, பட் கேட் மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளேருந்து வர வாய்ப்பே இல்லை. தட்ஸ் ஒன்லி பாசிபிலிட்டி. இதெல்லாம் நடந்துருச்சா, நாங்கள் போய் ஷூட்லாம் முடிச்சுட்டு இந்த பேய் கதைலாம் வந்து நைட்டு தான் உட்காந்து பேசுவோங்க. ஸோ அந்த மூன் லைட் தான், அப்போ தான் அந்த மூன் லைட் கதையை நான் கேட்டேன். இந்த அப்போ சொன்னேன், ஓ இது பயங்கரமான இடம், யூஸ்வலி ஷூட்டுக்கு பாய்ப்பாங்க, பட் ரொம்ப காமன் ஸ்டாரி வந்து லைக் பீப்புள் யாராச்சும் வந்து கேமரன் வந்து தங்கினாங்கன்னா they will stay there. ரொம்ப காமன் ஸ்டாரி வந்து அந்த ஏரியாவில் வந்து there's 2 villas. the villa that faces the hills, ஏன்னா அங்கே தான் சன் ரைஸ் பண்ணும், ஸோ நல்ல வியூ கிடைக்கும். அந்த வில்லால தான் வந்து அந்த ஓனர் commit suicide. இஸ் ஃப்ரெஞ்ச் காய் பிரிட்டிஷ் காய், அவன் இறந்துட்டான். ஸோ த காமன் திங் இஸ், நீ சும்மா நைட் வந்து லெட்ஸ் சே 11th 12th வந்து சில இந்த அடால்ட்லாம் வந்து வெளியே ஸ்மோக் பண்ண வருவாங்களே. ஸோ ரொம்ப காமனாக சொன்னால் அவன் ஸ்மோக் பண்ண அப்படியே அவனோட விண்டோ அப்படி பார்த்தானா யாரோ வந்து அப்படி மூடுவாங்க அந்த ஜன்னலை. ஸோ லைக் சம்மன்ஸ் ஜஸ்ட் வாட்சிங். அது ரொம்ப காமன் நடக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி. ஸோ இந்த கதைலாம் வந்து அப்போ தான் சொல்லிட்டு இருங்க க்ரூலாம் சொல்லி முடிச்சோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துச்சு, அப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் பயந்துட்டோம் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்லி அந்த ஷூட் போகிறதுக்கு முன்னே ரக்கி வந்து போயிருக்காங்க 1 month பேக். ஓகேவா, ரக்கி போகும்போது another thing happened. took the same road. they thought moonlight இருக்குல்ல, அந்த டேர்னிங்கில் தான் இருக்குன்னு சொல்லி they like immediately ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு அந்த ரோட்ல தான் போயிருக்காங்க. நைட் ஆச்சு, around 7:38. so it's like complete dark, you know. your only light source is where நீ அந்த சாமி சேலாம் வச்சிருந்தாங்களே அது மட்டும் தான். இமேஜின் சீயிங் தட் அட் நைட். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை, ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா, ஓகே அப்புறம் சாமியில இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிடும், எதுவும் பண்ணாது அந்த மாதிரி. நாங்கள் சொன்ன அதே ரூட் தான் they took. இட்ஸ் a van. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல
அந்த வேன் போகுது they said the road is getting narrow and it's getting darker so the only source of light is இவங்களோட லைட் தான், வேனோட லைட் தான். போது கரெக்டா வந்து அந்த வீட்டுக்கு நின்றுச்சு. they thought that's the house they supposed to go and wreck it. ஆனா இவங்க சொன்னாங்க இல்லையே என்கிட்ட வீலான்னு சொன்னாங்க, இது ரொம்ப பழசா இருக்கு. அங்க டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. வேன்ல வந்து they were like 3 or 4 பேர் 3-4 பேர் இருக்காங்க வேனுக்குள்ள. ஸோ இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு கன்ஃபார்மிங், ஏன்னா லைன் வேற கிடைக்குது, கன்ஃபார்ம் இந்த இடமான்னு. ஸோ கால் பண்ணி கேட்குறாங்க, லைன் போல. அந்த டிஸ்கஷன்ல ஓடும் போது அந்த வீட்ல இருந்து வந்து ஹால் லைட் ஆன் ஆச்சு. ஹால் லைட் ஆன் ஆகி அந்த கதவு திறந்துட்டு லேடி கேமா. அந்த ஆனா இந்தியன் பார்ட்டிலாம் வந்து அந்த சாரோங் மாதிரி கட்டி அந்த டி-ஷர்ட் போடுவாங்க, பூ போட்ட டி-ஷர்ட், பிளவுஸ், அந்த பிளவுஸ் அந்த மாதிரி ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க. and then she stopped in the middle, நின்னுட்டு she was just looking at the van. அது நவர்ல பேசல, ஒண்ணுமே பண்ணல. அவங்க அதான் இப்ப பேய் என்ன ஒரு என்டிட்டி தெரியாது. அது பேர் என்ன அவங்க மரியாதையா சொல்லல, மரியாதை அது வந்து நின்னுச்சு பாத்துச்சு, அது பேசல ஒண்ணும் செய்யல. ஆமா நின்னுக்கிட்டு வயசானா அவ்வளவுதான் மரியாதையா. 20 பாட்டின்னு சொல்றீங்க, கொஞ்சம் மரியாதை. ரொம்ப தூரம் முடிக்காம விட மாட்டேன். ஸோ அது வந்து நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு. லைக் she's not doing anything, you know. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிளவி இப்ப இறங்கி கேட்டா பிரச்சனை ஆயிருமா என்ன தெரியல, இந்த வீடியோ எடுத்துலன்னு வேணா சொன்னா, I feel something is wrong, let's go back. மெயின் ரோட்டுக்கு போய் just call and ask them, is it the same house? I mean இந்த வீடா தானே, இல்லைன்னா இந்த வீடுனா பிரச்சனை நம்ம தான் பார்த்து தெரியுமா, நம்ம வந்துடலாம். இந்த வீடுலன்னா திடீர்னு சீலாப்பா வேற யாராச்சும் வீடுனா கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரிவர்ஸ் வந்து சரையின்னு வந்துட்டு இவங்களும் அதை சொன்னாங்க. போகும்போது ஒரு 15-20 நிமிஷம் பிடிச்சிச்சு, வரும்போது 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டோம். திஸ் இஸ் a scientific thing. நீ வந்து எர்த் ரொட்டேஷன் ஓட நீ போனானா you go faster. So that's the thing. So நீ தெரியுமா, நீ இது இப்ப தெரியுமா, இங்க இருந்து நீ சிரம்பான் போறனா உனக்கு வேகமா போற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா சிரம்பாலும் திருப்பி கேள்வி வரனா actually ஆமா கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், because you're going against the earth rotation. could be. So planeல இருக்குல, planeல வந்து it follows that. ஸோ நீ வந்து டெக்னிக்கலாக வந்து இப்போ இங்கேருந்து இந்தியா போயிட்டு இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். ஆனால் வந்து நீ இங்கேருந்து யூஎஸ் போறதுக்கு நீ சில இடத்துல போயிட்டு போகணும். ஏன்னா அந்த இந்த எர்த் ரொட்டேஷன், டிராஃபிக், விண்ட் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்து தான் நீ போகணும். So there is fuel consumption. So when you go against the earth rotation, your fuel consumption is more. Because you're going against. So இது could be la. So இவங்க வந்து அந்த 5 நிமிஷத்துல வெளிய வந்துட்டு they got the line one. So they called. அதுக்கு அப்புறம் திருப்பி பின்னால வியாஸ் வந்துச்சா? இல்ல வியாஸ் வரல. So ஆனா ஒன்னு வந்துச்சு. So கால் பண்ணாங்க. கால் பண்ணது சரி இல்ல அது இல்ல, யூ நீட் டு கோ ஆல் த வே ஸ்ட்ரெயிட் அண்ட் தென் அந்த ஹில் டாப்ல தான் அந்த வில்லா இருக்கு. ஸோ இது ஒரு வில்லாலாம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கணுன்னு தான் வந்து சாப்பாடு கடை. ஓகேவா, இறங்குற டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆயிரும். ஒரு சில கடை தான் திறந்துருச்சு. ஒரு ஏரியா அதில் நிறைய சின்ன கடைலாம் இருக்கும். ஸோ அது ஒரு சில கடை திறந்துருச்சு. சரி இங்கே சாப்பிட்டு கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டு இருந்தோம். அப்போ இந்த கதையை சொன்னான், நாங்கள் போனோம், என்னது ராங்கான ரோடு எடுத்துட்டோம். நேராக போய் பார்த்தா அது ஒரு வீடு நின்றுச்சுன்னா அந்த டேரக்டர் டெய்லி என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த 3 பேர் அங்கே தான் இருந்தாங்க. என்னத்தை பார்த்தான்னு கேட்டான். ஒரு வீட்டில் போய் நின்றுச்சு, அந்த வீட்டிலேருந்து ஒரு கிளை வந்துச்சு, ஆனால் எதுவுமே பேசல எங்ககிட்ட, அப்படியே பார்த்து நின்று தான் இருந்துச்சு அந்த மாதிரி. ஓ அப்படியான்னு தென் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு முடிச்சோன்னே அந்த டேரக்டர் வந்து என்ன சொன்னா, பிஃபோர் யூ ஆல் கோ பேக், பிகாஸ் ஆல் ஆஃப் தம் மலேசியனோ, இந்த ப்ரேயர் மட்டும் ரீசெட் பண்ணிட்டு நீங்க போங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி கேட்டான். ஏன்னு அந்த வீடு போய் பார்த்தாங்களே, அந்த வீடு வந்து இஸ் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஏர்பிஎன்பி வீடு, ஃபேமிலி ஸ்டே ஷூட் அதுக்கு ரன் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் there was a caretaker because அந்த ஓனர் வந்து இஸ் ஹாங்காங் guy. ஸோ அவன் வீடு இங்கே வாங்கிட்டு சார் கிளம்பிட்டாரு. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. the party is there but she passed away few years ago. So there's no one there. அந்த வீடை வந்து the only thing that's taking up the house is dogs. நீ நாயை பார்த்தியானு? நாங்க எந்த ஒரு நாயும் பார்க்கல, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பார்த்தோம், வெளியே வந்துச்சு பாட்டி அப்படி சொல்லு. இதான் திருப்பி கட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை ஒரு காட்டிட்டு போறாங்க. So now the production manager, she initially contacted that house permission வாங்குறதுக்கு. She couldn't find the contact. Like தேடி பார்க்கும்போது விசாரிக்கும் போது they were saying the owner is not from, is not a Malaysian, is Hong Kong guy, but அந்த வீட கேர்டேக்கர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த கேர்டேக்கர் வந்து இறந்துட்டாங்க. Now we don't know who's taking out the house. ஆனா வீட்டில் வந்து ஆள் இருப்பாங்க. இப்போ remember when we went out, then there was a viewers that followed us. ஸோ இதெல்லாம் பேசி முடிஞ்சது. the director asked, while you're coming back, like ஏதாச்சும் பார்த்தீங்க அந்த மாதிரினா எதுவுமே இல்லை. they heard அவங்க பின்னால் வந்து ஒரு கார்டை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ they thought
வேற எங்கேயோ பாதை இருக்கு போல. லைக் இப்போ இவங்க நினைச்சாங்க நேரம் அந்த பாதை வீட்டில் தான் முடியுதுன்னு. ஸோ ஏதோ இன்னொரு பாதை இருக்குள்ள எவனாச்சும் வெளியே வராங்கன்னு. they heard a car coming from behind. ஏன்னா அது காடு கிளியரா கேட்கும். காடி வருதுன்னு சொல்லிட்டு they waited because at least light source தெரியும். இவங்க நிற்கும் போது car will stop. Like he will slow down. இன்னொரு காடி பின்னால வரல, it will slow down. Then அவங்க ஒரு கட்டத்தில் வந்து said நான் வெயிட் பண்ணேன். they were waiting அந்த காடி வரவே இல்லை. but they can hear the engine like ஒரு என்ஜின் பின்னால் தான் இருக்கு. ஆனா அவங்க வெயிட் பண்றாங்க ஆள் வரல. of course கவுத்து வந்து இருக்கே இல்லையாடா அப்படி யாருமே கேட்கல. ஆனா இருந்தாலும் அந்த காடி வரல. ஸோ they like நம்ம போனா அந்த காடி ஃபாலோ பண்ணுது until வெளியே வரும்போது. பட் நாங்க வியூவர்ஸ் பார்த்த மாதிரி இந்த காடியும் வரல. பட் they claim they heard a car was following them from the back. What if they heard their own car noise? could be but they said உனக்கு மனசு தாங்க அது அவங்களோட இதாவே இருக்கலாம். இல்ல என்ன கட் பேக் பண்ண அவங்க இன்னும் அது இதுன்னு கூப்பிடுங்க, கொஞ்சம் மரியாதை. நாங்க இறங்கினா திவ்யா காடி நான் கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டேன் மாதிரி அங்கேயே மணி ஓட்டுருவான். அது when you sing story I was like ஆமா இது சொன்னானே. இந்த மாதிரி வீடுலாம் நிறைய இருக்கு. வீடு பத்திலாம் பார்த்திருக்கேன். ஸோ உனக்கு ஏதாச்சும் அந்த வீடு பத்தி ஏதாச்சும் கதை இருக்கு? ஆக்சுவலி ஒரு சின்ன கதை இருக்கு. நான் ஒரு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை டிஸ்க்ளைமர்ல கதைக்கு இன்னொரு ஷார்ட் ஸ்டாரி பிஃபோர் தட் மெயின் ஸ்டாரி. என்னன்னா இப்போ வந்து இந்த சாக்குன்னு சொன்னாங்களே, அது ஒரு சின்ன விஷயம். வந்து நானும் இவனும் வந்து ஒரு இடத்துக்கு ஷூட் போனோம். அந்த அப்பாங்கன்னு சொன்ன ஒரு கதை. அந்த பூலால வந்து 2 ஷெலே இருக்கு. அந்த 2 ஷெலையில வந்து அவர் சொன்னாரு 10 out of 9 people would have definitely see. It's not 9 out of 10 people, sorry. நம்ம இங்கிலீஷ் அதாவது ரொம்ப லாஜிக்கலா கேக்குறேன். 9 out of 10 people. ஓகே, அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஆள் பார்ப்பாங்க, ஒரு ஆள் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனா அவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றாரு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு. ஏன்னா டெய்லி நைட் வந்து அந்த பால்கனி கிட்ட வந்து இட்ஸ் நாட் பால்கனி, how do you say, ஃப்ரண்ட் போர்ச் கிட்ட வந்து வந்து ஒரு லேடி வந்து டெய்லி உட்காந்து முடி சீவிட்டு பாட்டு பாடணும். முடி சீவிட்டா இதை சொல்லவே இல்லையா? இந்த கத்து கம்புங்க தான் அந்த இடத்துக்கு ஓனர். ஸோ அவர் போயிட்டு சுத்தம் பண்ணலாம்னு சொல்லும்போது கட்டை வந்து மேல பும்பம் வந்து அவர் மேல விழுந்துருமா, கதவு வந்து சாஞ்சிருமா அவர் மேல. எப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துரும். அதான் சொன்னாரு. நானும் உள்ளுக்கு போயிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆமாவா? ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த ராத்திரி தான் அது வரும்னு சொல்லியிருக்காரு. சோ இது அந்த இடத்துல உள்ள ஒரு விஷயம்ல முஸ்லிமோட கல்ச்சர்ஸ். இதுல வந்து என்னன்னா 40 நாள் வந்து ஒருத்தவங்க வீட்டுல இல்லாட்டி அந்த இடம் வந்து அந்த வீடு வந்து ஒரு ஏதாவது ஒரு என்டிட்டி வந்து அந்த இடத்துக்கு குடியேறும். அதுதான் ரூல்ஸ். ஓகே, நினைச்சு பாரு பேயோட ரூல்ஸ். இப்ப என்ன எல்லாம் 40 வருஷம் இல்ல பேயும் 44 நாள் நான் இன்னைக்கு முதல்ல வந்தேன். ஸோ அவங்க வந்து குடியேறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இந்த பூலால வந்து நிறைய பேர் வந்து வெளியூருக்கு போயிடுறாங்க. ஐ மீன் வேலை செய்யறதுக்கும் வீடு. இந்த பூலால ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, அப்போ அவர் சொன்னாரு இந்த கப்பல்ஸ் வந்து ரொம்ப நாள் இந்த வீட்டில் இல்லாமல் திருப்பி வந்திருக்காங்க. வரும்போது ஹஸ்பண்ட் வந்து மேல் மாடியில் போயிட்டு ரூம்ல இருந்து வெளியா இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. கீழே இறங்கி வரும்போது அவங்க ஒய்ஃப் கீழே கூட்டிகிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து மொத்தம் அவங்க சொன்ன மாதிரி, அதாவது அவங்க பார்த்தாங்க இன்னொரு உருவம் இருந்துச்சு அப்படின்றது அந்த மாதிரி இது. ஆனா இவருக்கு தெரியும், ஏன்னா யாருமே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வீடியோ கூட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஒய்ஃப் அவங்க வந்து அவ்வளோ நல்லவங்க இல்ல. அதனால ஓகே சிரிக்காத மூஞ்சுதான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வெளியே ஓட்டாராம். இப்படிதான் ஒய்ஃப் பொண்டாட்டி இதுவரை இது சிரிக்கல அழுகுது என்ன பண்றது, இது நடுவுல மாட்டிட்டு இருக்கு. இது ஜோக்கு, சிரிக்கணும். So anyway, அதுதான் வந்து இந்த சக்கோட சக்கு இல்ல, அது வந்து பூனியன். பூனியன் கூட்டிட்டு போனது கரெக்டான வைஃப். அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு சிரிக்கிற மூஞ்சி, ஒண்ணு அழுகுற மூஞ்சி. எனக்கு உங்க 2 பேரும் இல்ல காதல் இருக்கு. ஆனா இதெல்லாம் முடிச்சிட்டு அவன் சொன்னான் எத்தனை சப்ஸ்கிரைபர் திருப்பி பேய் வீட்டில் போய் இன்னும் செய்யணும். 30,000 சார் அங்கே போகிறான். நான் இப்பயே சொன்னேன், நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துக்கு போறதுக்குலாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கும் பெரிய பிரச்சனை. பட் ஐ அம் நாட் பார்ட் ஆஃப் தி கேங். சோ இதுக்கப்புறம் நான் போயிடுவேன். நீ உனக்கு கூட்டிட்டு வருவா. வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா அதுக்கு போட்டு செமெட்ரில. ஐயோ எதுக்கு? நான் வந்திருக்க மாட்டேன். நான் சொன்னேன் நான் வருவேன்னு. ஆனா தனி ஐலண்ட் அதுக்கு வர மாட்டேன்ட்டான். பாம்பு இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பாம்புலாம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து about 10. ஓகே, ஆக்சுவலி அந்த கதை சொன்னியா? அதுக்காக சொல்ல அதை வச்சுக்கோ நம்ம இன்னொரு சொல்லுவோம். ஆனால் ஏன் தெரியுமா, அந்த இடத்துக்கு அவன் போகிறான். அந்த இடத்துல நம்ம போகிறது கஷ்டம். அவனுக்கு கேமராவில் கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. அந்த ஷேலே இருக்குல்ல, ஷேலையே நம்ம, ஏன்னா ஷேலே வந்து இஸ் ஆக்சுவலி
நீ நம்ம கிரிஷை வச்சிருக்கோம், நம்ம தூரத்தை ஷூட் பண்ணலாம். ஸோ இங்கே மானிட்டரில் வச்சு நான் பார்த்துக்கலாம், ஆடியோ கரெக்டாக இருக்கா, விஷுவலாக கரெக்டாக பார்த்துக்கிறேன். பாட்காஸ்ட் கிரீஸ் மட்டும் தான் அவனை மட்டும் கிரிஷே உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு 3 கேமரா வச்சிருவோம். எதுக்கு? 2 கேமரா. சோ ஒரு கேமரா வந்து உங்களுக்கு, ஒரு கேமரா உள்ளுக்கு. ஆனா ஃப்ரேம் வந்து பேட்ச் பண்ணிடுவோம். எடிட்டர் சும்மாவே இந்த ஒரு பாட்காஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் 4 நாள் செட் பண்ணிட்டு நக்கறான். இதுல வந்து 2 ஃபுட்டேஜ் கொடுத்து எங்க அவன் வேலையை கரெக்டா பண்றான் இல்லையோ, நம்மளுக்கு கரெக்டா எடுறான். அவனை நல்லா காட்டுக்கிறான். ஆமா, ஃபுல்லா நினைக்கிறேன் வேற ரகம். மாஸ்டர் படத்தை வேற எந்த ஒரு சேனல்ல இப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம பாட்காஸ்ட்ல அந்த அத்தனை வாட்டி அவன் யூஸ் பண்ணா. இந்த தடவை போட்டான்னு வச்சுக்கோ, சம்பளம் வெட்டிடுவேன். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? எனிவே, சோ இப்போ நான் சொல்ல போற கதை வந்து, நான் கிராப் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னது. ஸோ அவர் வந்து ஒரு இந்தோனேஷியன் ஒர்க்கர், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்களாம். அப்ப இந்தோனேஷியால வந்து அந்த டைம்ல வந்து அங்க ஒர்க் பண்றதுல ஒரு ஃப்ரெண்ட் மீட் பண்ணிருக்காரு. சோ அப்ப வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்ப வந்து ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு இவருக்கு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல உள்ள ஒரு ஆளு. இவரு வந்து கொஞ்சம் ஜோவியலான ஒரு கேரக்டர். சோ பெர்ஃபெக்ட் கோம்போலா. சோ நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அபாங் பி அபாங் ஏன்னு வச்சுக்கோமே. பியா அபாங் ஏ தான் வந்து இந்த ஜோவியலான கேரக்டர். அபாங் பி வந்து ரொம்ப தமிழ்லயே சொல்ல அலி அண்ட் சாம்னு வச்சுக்கோ. சும்மா சாம்ன்றது டக்குன்னு வந்துச்சு. சொல்லி சோ அந்த சாம் தான் அந்த டிப்ரெஷன் கேரக்டர். அலி வந்து இந்த ரொம்ப ஜோவியலான கேரக்டர். ஓகே, இந்த சாம்க்கு வந்து பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க, ஒரு ஒய்ஃப்லாம் இருக்கு. சோ அப்போ வந்து இந்த அபாங் வந்து நிறைய லாட் ஜாமா அதெல்லாம் வந்து பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்னால. அப்போ வந்து ஒரு போட்டோலாம் காமிப்பார்ல, இது என் பொண்டாட்டி, இது என் பிள்ளை அப்படின்னு. ஸோ அப்போ ஆனால் வீடியோ கால்லாம் பண்ணிக்கிடும் போது he never seen his wife or kids, but he always give ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பார்ல ஃபேமிலிக்கு. இது வாங்கி கொடுங்க, இது எடுத்துக்கோங்க. சாம்ஸ் கிட்ஸ்லாம், சாம் ஒய்ஃப்லாம் இவர் வாங்கி கொடுப்பாரு. இந்த அலி வாங்கி கொடுப்பாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சாம் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க எப்பயாச்சும் நம்ம திருப்பி மீட் பண்ணோம்னா, ஏன்னா தி ஆர் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்போங் மாதிரி. அது வந்து இவங்க வந்து கிராமத்தில் உள்ள ஆளுங்க, ஆனால் சிட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ வந்து எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. அவங்கவுங்க இடத்துக்கு போயிடணும்னா, அவங்கவுங்க வில்லேஜுக்கு போயிடணும்னா. இந்த சாம் சொல்லியிருக்காரு எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து என் வில்லேஜுக்கு வர சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1.5 year கழிச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு. சோ வந்து என் வீட்டை தங்கிங்க அப்படின்னு சொல்லி சாம் சொல்லியிருக்காரு. சாம் சொல்ல இவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாரு. சந்தோஷம், அதே சமயம் ஒரு ஷாக். நான் சொன்னது வந்துட்டான் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வாங்க உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டோம். எங்க ஒய்ஃப் சில்ட்ரன் கேட்கும்போது வந்துருவாங்க, அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இஸ் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லாம் பேசிட்டு கம்பத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட டின்னர் டைம்ல வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. சமைச்சு வச்ச பிற்பாடு பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்கன்னு கேட்கறது திருப்பியும் இல்லை வந்துருவாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பப்போ வந்துட்டு போயிருவாங்க அப்படின்னு. இவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் கிச்சன் போயிட்டு வந்திருக்காரு. இவர் ஒய்ஃப் நடந்து போறதை பார்த்துருக்காரு. அலி பார்த்துருக்காரு. உங்க ஒய்ஃப் நான் பார்த்தா வந்திருக்காங்க வீட்டுக்கு. இல்ல சாம் பார்த்துருக்கான். இல்ல அலி சாம் சாமோட வீடு. ஃபோக்கஸ் ப்ளீஸ். அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் நான் பார்த்தேன் இப்போ அப்படின்னு. ஒய்ஃபா? ஓ, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. இல்லை நான் பார்த்தேன் இப்போ போனாங்க அப்படின்னு. இல்லை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு he went and check in room and everything. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி அப்புறம் கதை பேசிட்டு எல்லாம் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் மட்டை ஆகிறதுக்கு அளவுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா. இங்கடா அது எல்லோ சாரி. டேய் சும்மாறா. இவர் வந்து வீட்டுக்கு உள்ளதா இருக்காரு. பின்னால் கிச்சனுக்கு பின்னாலாம் போல. அவரு கிச்சன் பின்னால் போய் அங்கதான் போறாரு. அங்க வந்து ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து he had this dream very long ago. ரொம்ப நாளா வந்து இந்த கனவு இருக்கு அவருக்கு. ஏன் இந்த கிணத்தை பத்தி அவர் சொன்னா இது வந்து ஒரு டெஜாவு மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி ஒரு கிணறு, இதே மாதிரி இந்த இது இடம் இருக்கும், இது மாதிரி இருக்கும்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி வந்து கனவுலையோ இல்ல இதே மாதிரி இருந்த மாதிரியோ எனக்கு ஒரு ஞாபகம் இல்ல, பட் எனக்கு அது ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு. ஆனா இது கனவுல தான் அவர் பார்த்துருந்துருக்காரு. ஸோ ஏன் அப்படி கனவுல வந்துச்சு, எதனால இருந்துச்சு. அப்புறம் வந்து இவங்க பிள்ளைங்கலாம் வந்து சில சமயம் வந்து ஒரு கனவு வரதுலாம் நார்மல். அது இது இன்னும் யாராவது பார்த்துருப்போம் கனவு வர்றது, ஃப்ரெண்டு கனவு வரதுலாம் நார்மல். ஸோ இந்த கிணறு வந்து அவருக்கு டோட்டலி நாட் இன் த பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு இவர் வந்து பார்த்தா வெயிட் பண்ணி பார்த்தா கிணத்து பக்கத்துலேயே தான் கிடக்குறாரு. அலி வந்து கிணத்து பக்கத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏஞ்சிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்திருக்காரு.
சாம் வீட்டுக்குள்ள அவரே போய் படுத்துறாரு. சாம் வந்து எல்லாம் ரெண்டு பேரும் மட்டும் okay, இருக்காங்க. okay. ஆனா இப்ப என்ன அவர் பாக்குறாங்க, போகும்போது பாக்குறாரு 3 பிளேட் சோறு அந்த கிணத்து பக்கத்துல இருக்கு. மீன் வச்சு சைவர்லாம் வச்சு சோறு இருக்கு. இவருக்கு என்னன்னா, ஏன் 3 பிளேட் சோறு மங்கு இதெல்லாம் இங்கேயே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. சரி உள்ளுக்கு போவோம்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பிள்ளைங்க சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குது. சிரிக்கிற சத்தம் வீட்டுக்குள்ள. அப்போ வந்து வந்துட்டாங்க போல இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவரோட சாரவங்க எடுத்து மாட்டிட்டு கைலி மாத்திட்டு கொஞ்சம் வாஷ் அப் பண்ணிட்டு அடக்கொடக்கமா படுப்போன்ட்டு படுத்திருக்காரு. அப்ப அவர் வந்து வரும்போது ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. ஏன் வந்து நான் வந்து வாங்கின லார்ஜ் ஜாமெல்லாம் வந்து தரக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு. பையோட அப்படியே இருக்கு, எல்லாம் தூசி விழுந்துருக்கு. சாம் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு வந்து நீ வாங்கி கொடுத்த லார்ஜ் அவ்வளவு பிடிக்கும், தி கீப் இட் as a precious. நான் வாங்கி கொடுத்த லார்ஜ் ஜாமெல்லாம் உடச்சு விட்டுருதுங்க, இந்த லார்ஜ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்குங்க அப்படின்னு. போய் சொல்லலாம், இந்த அழுது போய் சொல்ல விடுது அப்படி சொல்லி வச்சிருக்காரு. சோ இவன் வந்து அதுக்குன்னு விளாடுறதுக்கு தானே லார்ஜ் ஜாமா. செகண்ட் டே வந்து இவர் கேட்டிருக்காரு, என்ன நான் இது வரைக்கும் உன் ஒய்ஃபையும் சில்ட்ரனையும் பார்க்கவே இல்லை இன்ன வரைக்கும் அப்படின்னு. இல்லை அவங்க வந்து காலத்துல போயிடுவாங்க, ராத்திரி தான் திருப்பி வருவாங்க அப்படின்னு. ஏன்னா வீடு வந்து பக்கத்துல தான், மாமியார் வீடு வந்து பக்கத்துல தான் அப்படின்னு. ஸோ இவருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி காலைல போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் வராங்க. இப்போ இந்த நைட் டைம் வந்து ஒரு படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போதான் வந்து உண்மையில இப்போ வந்து அவங்க தண்ணி அடிக்கல, இப்போ வந்து சோபரா இருக்காரு. கனவுல சாமோட பிள்ளை மூஞ்சிலாம் உப்பி போய் தேங்க்யூன்னு சொல்லுது. ஸோ இவர் பயத்தில் அப்படி வேக்கப் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் ஆக்சுவலி ஸோ வீடு எப்படின்னா இந்த பாசை பிடிச்சி ஈரமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ வந்து வீடு வந்து அவருக்கு வந்து ஏஞ்சிது நடராத்திரி ஏஞ்சது he feel his whole body is wet, ஒரு மாதிரி ஈரமா வந்து இருக்கு. and then when he wake up he saw அந்த லார்ஜ் ஜாமா திறந்திருக்கு பையலாம். இந்த வாட்டி இப்போ உள்ளுக்கு வந்து விளாடுற சத்தம்லாம் கேக்குதுல. இப்ப அது வந்து அவருக்கு கிட்ட கதவு கிட்ட போய் என்ன எங்க இந்த ரூம்ல தான் சத்தம் வருது அப்படின்ட்டு போய் பார்க்க கேட்கும் போது யாரோ உள்ளுக்கு வந்துட்டு திடீர்னு கத்தி என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்க. இது நைட் நடக்குதா? இது நைட் நடக்குது. உடனே வந்து அவரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கல் தட்டி ஃப்ரெண்ட மேல்கா வா வெளியங்க எழுப்பியிருக்காரு. எழுப்பி இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து என்னமோ பேய் இது இருக்கு, லைக் ஐ கேன் ஃபீல் இட், த பிரசன்ஸ் ஐ கேன் ஃபீல் இட் வெரி ஸ்ட்ராங் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு வந்து பலாறு 4 அரை அரைஞ்சு உண்மையிலே சாம் வந்து அள்ளி அரைஞ்சிருக்காரு. அரைஞ்சு பலார்னு அரைஞ்சு சட்டில் இட் டர்ன் வெரி ஃபியர்ஸ். அரைஞ்சு பலார் அரைஞ்சு பேக்ல தூக்கிட்டு வெளியே போகும்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு வந்து இது லைக் what the heck, like what the fuck, like then he is like ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம், but he is not like someone like ஏன்னா அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு திடீர்னு ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் உட்கார வச்சு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல நீ வெளியே போய் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். then is something wrong, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. சரி நான் பரவாயில்ல, நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன், நீ எனக்கு என்னன்னு விஷயம் சொல்லு அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். என்ன உன் ஒய்ஃப் எங்க, உன் பிள்ளைங்க எங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது இவன் அழுதுகிட்டே வந்து அந்த அப்படியே கிணத்துக்கிட்ட அப்படியே பார்த்துருக்கான். அப்பயும் வந்து அவன் சொல்லல, எதுவுமே அவன் சொல்லல. அந்த கம்பத்துக்கு வீட்டு போய் பக்கத்துல போய் கேட்டிருக்கான், அந்த மாதிரி யாரு இந்த வீடு, எனக்கு பிள்ளைங்களாம் யாராவது இருக்காங்க, அந்த வீட்டுல பிள்ளைங்களாம் இருக்காங்களா எல்லாம் இருக்கு. அவங்களாம் இல்ல, அவங்களாம் செத்து வந்து 2004 செத்துட்டாங்க அப்படின்னு. 2004 செத்துட்டாங்களா? 2004 எப்படின்னா சுனாமி வந்து அடிச்சுட்டு போகும்போது எல்லாம் ஃபேமிலி எல்லாம் செத்துட்டாங்க. So family வந்து அடிச்சு போய் செத்துருப்பாங்க. he cannot accept until now the family died. அந்த பாடி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிணத்து பக்கத்துலயே புதைச்சு வச்சு he still believe that அவங்க சமைச்சு. ஆனா அப்பப்ப இந்த வீட்டுல அந்த பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, நேபர்லாம் சொல்லிருக்காங்க, இவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்திருக்காங்க, அந்த ஒய்ஃபையும் பார்த்திருக்காங்க. சோ இந்த ஏரியால ஆக்சுவலி இன்னொரு டாக்குமெண்ட்ரி செஞ்சிருக்காங்க இத பத்தி. ஒரு உண்மையா டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அது அந்த அன்டோல்ட் ஸ்டோரியே என்னமோ ஒரு இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன்ல அங்க வந்து இந்த மாதிரி சுனாமில செத்து போனவங்க எல்லாம் பேயா இருக்கிறது அந்த வில்லேஜ் உள்ளவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்த பத்தி. ஆமாவா? இது நான் லேட்டரா வந்து இவர் அந்த கதை சொன்ன பிற்பாடு தான் வந்து நானே போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அந்த சுனாமி நடந்த இடத்துல வந்து 2004 எவ்ரிபடி ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த ஏரியாவே வந்து இட்ஸ் பிகேம் a ghost city மாதிரி எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த மாதிரி பேய். இது அதுல இருந்தா வந்து he also experienced so many அந்த கரெக்ட் ரைட். அதுல இருந்தா வந்து he said until now he feel very அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு கூஸ் பம்ப் மாதிரி வந்து he feel and இன்ன வரைக்கும் அந்த கிணத்துல உள்ள அந்த பிள்ளையோட கனவு வந்து இன்ன வரைக்கும் அவர் வருமா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாராம், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிறந்த நாள் இதெல்லாம் வந்து இவரே போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஜாமான்லாம் வாங்கி அந்த கிணத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துருவாராம். சரி, இது could this be like hallucination? Remember you were saying ரொம்ப இப்போ ஒருத்தவங்க வந்து ஏத்துக்கவே முடியாது நிறைய
நீ டாக்டர் நீ டாக்டர் மேடம் இல்ல இப்போ லெட்ஸ் சேயா சில பேர் வந்து இப்போ ரொம்ப நெருங்கினவங்க இல்லை வந்து க்ளோஸ் ஆனவங்க வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா they couldn't accept it. ஸோ அது அந்த மைண்டில் அப்படியே இருந்து என்ன ஆகும்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்பி பேசுவாங்க தெரியுமா. இட் குட் பி தட் கேஸ். செப்பரேஷன் கிரீஃப். என்னது செப்பரேஷன் கிரீஃப்? ஓ ஸோ இட்ஸ் லைக் தட்லா. there are cases. ஆனா ஒரு வில்லேஜே படுத்தல இல்ல பட் இவன் சொன்ன கதையில வந்து இவங்க பட் they claimed they've seen something but for இவரு கண்ணுக்கு வந்து அந்த பிள்ளை உயிரோட தானே இருக்கு. That's the thing, there's a fine line between science and fiction, so it's hard to say, but there are true cases where இந்த மாதிரி people experience பண்ணிருக்காங்க. Someone close to them, husband, wife, those kind of things, after they pass away they can smell the same smell, the presence, they can see shadows, அந்த மாதிரிலாம் I've heard patients telling, but usually it lasts for a while and then it will go away, so it's hard to say. Actually like when you smell சொல்லும்போது it's a very short one. PD ல TNB chalet PD Portixon அங்க TNB chalets இருக்கும். தெரியும். So like a few years back வந்து we family gathering because one of my uncle was working in TNB வேலை செஞ்சதுல எங்களுக்கு chalet ஃப்ரீயாவே கிடைக்கும். So it's nearby to the beach side. நான் அந்த chalet family gathering அந்த chalet அங்க தான் என் நேரா பீச் கிட்ட தான் இருக்கும். ஆமா நம்ம சொந்தக்காரங்க பாபிக்யூல அங்க தான் இருக்கும். அந்த டைம்ல ஏதாச்சும் பாத்தீங்களா? அது ஜீவனா குட் ஜோக் இருந்தாலும் இல்ல ஓகே. ஸோ த திங் இஸ் ஸோ மை மாம் சைட் வந்து பிரேஸ் தே ஆர் குலதெய்வம்ல, அவங்களோட குலதெய்வம் வந்து மதுரை வீரன். ஸோ தே ப்ரே டு தட் குலதெய்வம் a lot. ஸோ வாட் ஹேப்பன் அந்த ஷெலை வந்து இஸ் கைண்டா ஹாண்டட். ஸோ நிறைய கதை வரும். இல்ல அது இன்னும் அங்கே தான் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் யூ வில் ஹியர் அந்த டாய்லெட் சொந்தமாக ஃப்ளஷ் பண்ணுறது, கிச்சனில் யாரோ நடந்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கதைலாம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் அந்த அரைவ் பண்ணோன்னே தட் ஃபர்ஸ்ட் டே அந்த நைட் வந்து ரொம்ப பேர் நேரம் தூங்க முடியல. பிகாஸ் மேபி புது இடம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து காலை ஆட்டிட்டே இருக்கு, காலை ஆட்டிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ். ஓகே சொல்லுங்க. இல்ல டாப் ஹாஃப் தான் தெரியுதுல, பாட்டம் பாட்டம் தெரியாதனால என்னதான் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கதை சொல்றேன். கதை தான். ஓகே என்னாச்சுன்னா தட் ஃபர்ஸ்ட் அந்த நைட் வந்து தி couldn't sleep. கொஞ்சம் டைம் இருந்துச்சு அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி we were there for 3 to 4 days தெரியுமா. the second night what happened was இங்க தான் வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு செகண்ட் நைட். ஆனா நான் வந்து ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா சின்ன பிள்ளை. ஸோ மை அங்கிள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த ஷெலையில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் இருப்போம். லிமிட்டட் ரூம்னால சில பேர் வந்து சில ரூம்ல வந்து மிரர்ஸ் இருக்காது. ஸோ வாட் ஹி பாட் அ மிரர். அந்த நீட் மிரர் என்ன பண்ணாரு, அந்த நைட்ல தான் வந்து அவர் ஆணை டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சிட்டு இருந்தாரு டு ஹேங் த மிரர். ஸோ மை மாம் woke up. சிஸ்டர்ஸ் வந்து அவங்க லேடிஸ் தான் தெரியல, கதை கதையாக விடிய அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ woke up என்ன இவர் இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி வாட் ஹேப்பன். இவங்க பேசிட்டு இருந்தாங்க, டொங்கு டொங்குன்னு அடிச்சோடனே the one sister went out to his room and then say தூங்குற டைம் இப்போ வேணாம், நீ காலைல பார்த்துக்குங்க. சரி ஓகே சொல்லிட்டு திருப்பி இந்த ரூமில் வந்து ஓகே இந்த ரூமில் வந்து was me, my sister and then 3 my mom and then 2 other அவங்க சிஸ்டர். ஸோ எல்லாமே இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து my mom and then her sister was awake-லாம். 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது suddenly my mom smelled thick பூ. இப்போ பறிச்ச பூ. அந்த பூவா பூ என்ன பூ பூ சொல்டா பூ பூ தான் பூ சொல்லு பூவா சொல்டா பூ. ஸோ சொல்லுடா. சொல்றேன் கெட்டாவது சொல்றேன்னு புரியுது. இல்லை கெட்டாவது பூன்னு சொல்றேன். ஸோ அந்த ஃப்ளவர் ஸ்மெல் இட்ஸ் நாட் மல்லிப்பூ, அந்த மார்னிங் டேஸி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்மெல் இது செம்ம திக் ஸ்மெல். the problem is the smell was going around like அவங்க அந்த ரூம்ல இருக்காங்களா, she can ஏன்னா ரூம் பக்கத்துல இருந்து விண்டோக்கு வெளியே வந்து லைட். ஸோ ஃபுல்லா சுத்தி தோட்டம் தெரியுமா, அந்த பனானா ட்ரீ இதுதான் இருக்கும் அந்த ஷெலையில. ஸோ அந்த ஸ்மெல் வந்து first she said she can smell through the window and then it left and then it came through. இப்போ let's say இதுதான் விண்டோனா போயிட்டு இந்த ஸ்மெல் வந்து இங்க வந்து கொஞ்ச நேரம் நிக்குமா அப்படி போயிருமா. டோல்பியா ஒரு ஏர் ஃப்ரெஷனர் கிடைக்கும் போது எதுக்கு கம்ப்ளைண்ட்? ஏர் ஃப்ரெஷனர் ஸ்மெல்லே டால்பி சவுண்ட் சிஸ்டம் சரவுண்டிங் THX. So she got scared and then இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படி வந்து உங்க கதையில வந்து அனுமானம் வேணும், இந்த மாதிரி மதுரை வேண்டியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஷி சேட். நோ சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துல சுருட்டு ஸ்மெல், அந்த சுருட்டு ஸ்மெல் கேம் ஃப்ரம் த விண்டோ அண்ட் தென் இங்கே இந்த 2 இடத்துல.
அந்த சுருட்டு ஸ்மெல் வந்தோடனே அந்த பூவோட வாசம் வந்து காண போயிட்டு அந்த சுருட்டு ஸ்மெல்லும் காணும், அப்படியே அணங்கிருச்சு. And then for the next 2 days there were no disturbance. ஆனா my uncle sometimes வந்து this TNB அந்த டைம்ல இப்ப தெரியல, TNB employees வந்து they won't have work in one place, you know, they outstation தான். இங்க போவாங்க, தஞ்சோங் மலை போவாங்க, PD போவாங்க, they'll go around here. So அவர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த சிரமான் PD ஏரியால தான் வேலை. ஸோ என்ன பண்ணுவார், அவர் அங்கே தான் போய் தங்கிடுவார். ஸோ he will always say, because அந்த வீடு வந்து இட்ஸ் லைக் a bachelor's house, but imagine at the chalet, அவர் மட்டும் தான். He said இது ரொம்ப காமன், லைக் இவர் உட்காந்து டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. லைக் அந்த டைம்ல வந்து அந்த பாக்ஸ் டிவி தெரியுமா, while he's flipping channel, you know, once ஒரு சேனல்ல இருந்து ஒரு சேனல் போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளாக் வந்துட்டு வரும் தெரியுமா. he will always say நான் மாத்தும் போது எனக்கு தெரியுது ஆள் அப்படின்னு பின்னால வந்து நடக்கறாங்க. லைக் சேனல் மாத்தும் போது he will say, ஆனா திரும்பின ஆள் இருக்க மாட்டாங்க. he say அந்த மாதிரி திரும்பறாரு. யோ முடியேசா பாக்குறதுல யாருமே எனக்கு ரிஸ்க். So he'll check out அந்த மாதிரி. and then இந்த டாய்லெட் சொந்தமா ஃப்ளஷ் இழுத்து விடுறது, and கிச்சன்ல வந்து ஆள் இருக்காங்க, and he will hear like இவர் வந்து லேட் நைட் வந்து what he'll do is, because வீட்ல சமைக்க மாட்டாங்க, he'll buy food கிச்சன் அந்த டைனிங்ல வச்சிட்டு குளிச்சிட்டு வந்து பார்த்தா சாப்பாடுலாம் திறந்து இருக்கும் அந்த மாதிரி. and he will always say நல்ல சர்வீஸ் டா, திறந்து இருக்குனா யாரோ சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு வச்சாங்க. ஓ ஒன்னு தட்டில போட்டு நாய தோத்து மேல கை வைக்கிற நீ பேசிட்டே அவன தெரியும் மொத பேஜ். so like if but he say the more ரொம்ப disturbance எப்பனா if he buys pork and come to the house. if he buys pork, but I thought they say pork means then nothing. அது எனக்கு தெரியல, பட் இவர் காதுல இவர் சொன்னது ஹலால் பேய். இது ஹராம் பேய், இந்தியன் பிகாச்சு அதெல்லாம் பிகாச்சு ஜப்பனீஸ். so ஒரு பிகாச்சு என்ன ஜப்பனீஸ் தெரியாதா? அவங்க நம்பிட்டு இருக்காங்க பிகாச்சு வந்து தமிழ் பேய் அந்த மாதிரி. so but என்னன்னா he will say அந்த வீட், but the thing is அந்த வீட்ல disturbance it won't disturb him. like இப்ப தூங்கும்போது கதுக்கு நோண்டுறது, காலை விரல நோண்டுறது அதெல்லாம் இல்ல. அது இவருக்கு he have never experienced something is disturbing him. nothing like when he said டாய்லெட்ல யாரோ ஃப்ளஷ் இழுத்து விடுறாங்களே, அவர் கேட்டு விட்டுருவாரு, மீட்டால இருந்துச்சு அவரே டாய்லெட்டுக்கு போறாரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. that means the thing doesn't disturb him. அவர் எப்படி தெரியுமா வந்துருக்காரு, அது ஒரு ரூம்மேட், அது பாட்டுக்கு வேலை பண்ணி நான் பாட்டுக்கு வேலை பண்ண. so it doesn't disturb, but he knows there's something in the house. ஆனா இது வந்து TNB ஷேர் எனக்கு நினைக்கிறேன், நான் அந்த செல்ல நினைக்கிறேன் நீ சொன்ன, ஏன்னா அது பாபிக்கு சொல்லும்போது எனக்கு இப்போ வரைக்கும் ஆமா அங்க ஒரு பாபிக்கு எனக்கு இப்ப ரீகால் பண்ணேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரிசர்வ் பேங்க்ல இது கதகதையா வருது? இல்ல இது நான் மறந்துட்டேன். இது நீ இப்ப சொல்லும்போது தான் எனக்கு எம்ப யூ சே தி ஸ்மெல் then I remember ஓ ஆமா எனக்கு இந்த கதை சொன்னாங்க. எனிவேஸ் இந்த வாரம் வந்து திருப்பி கிறிஸ்க்கு வந்து திருப்பி வந்துட்டாரு. அவர் இப்ப திருப்பி போறாரு தெரியல. அதான் என்னடா மேல போற மாதிரி சொல்றீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க சார், நீங்க எப்பவுமே இந்த ஷூட்ல இருக்கீங்க. உப்பிட்ட மண்ணி நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட மண்ணி நீ என்ன மறக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டு இருக்கு, பாட்டுல இருக்கு ஏதாச்சும் சம்மந்தம். எனிவேஸ் நம்ம வந்து லைவ் ஷோ பண்றோம். ஆமா. சோ தோஸ் ஹூ டோன்ட் நோ, நம்ம வந்து புதுசா வந்து இன்னொரு லைவ் ஷோ பண்ணலாம் இந்த வருஷத்துக்கு புதுசா. ஆனா லொகேஷன் வந்து நிறைய பேர் எட்டிங்க டிக்கெட் இங்க. ஆமா ஆக்சுவலி அது வந்து போட்டோனே அனௌன்ஸ் இங்க where is it சொல்றா அனௌன்ஸ்மென்ட் டேட் டிக்கெட் வருது. டேட் சொல்லிடுவோம். டேட் வந்து 2nd of March 2025 அப்பதான் நாங்க லைவ் ஷோ பண்றோம். சரி எங்க the problem is I don't want to say it. லொகேஷன் கரெக்ட்ல மாறும். நான் வந்து இல்ல டிபாசிட்ல வந்து இந்த வாரத்துக்குள்ள கட்ட வேண்டியது. சோ எல்லாத்துக்கும் கட்டின பிற்பாடு எனக்கு அந்த லொகேஷன்ல அப்ரூவ்ட் அப்புறம் பிற்பாடு தான் நான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், March 2nd லைவ் ஷோ வந்து நடக்கும். டிக்கெட் பிரைஸ் வந்து between $15 to $20 and there will be 300 people coming in. கன்ஃபார்மா 300. Okay. You can fit 600 by benefiting 300. ஆனா கூட வந்தீங்கன்னா அவங்க பொறுத்து இருக்கு. டிக்கெட் எல்லாம் வர முடியாது, 300 தான். அதுக்கு மேல யாரும் ஃப்ரீ வாக் இன்ல இதெல்லாம் இல்ல. கடை இங்க பாருங்க எட்டி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா, எட்டி பாத்துக்கிறோம் கதுல. இல்ல இது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து முன்ன வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருந்தோம்ல, இந்த தடவை வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு ஆடிட்டோரியம் செட்டிங்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டேஜில் போயிட்டு பேசுகிற மாதிரி. ஸோ நம்ம ஸ்டேஜ் பின்னாடி வந்து ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸோ அது லைவ் ஷோ மாதிரி நடக்கும். என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து until I get the location I'm not going to announce it. It will be announced in a week time. இந்த எபிசோட் வந்துட இந்த வாரத்திலே நீங்கள் எபிசோட் பார்த்து அந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தோடையும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். திவ்யா வாங்கன்னு சொல்லுங்க. திவ்யா உங்களுக்கு திவ்யா வேணும்னா நீங்க சொல்லுங்க. திவ்யா வேணும்னாவா?
திவ்யா வரணும்னா comment-ல சொல்லுங்க. திவ்யா வேணும்னா அதுல நாங்க ஒன்றும் ஏற்பட என்ன பார்த்தா என்ன ஜீவன் மாதிரி இருக்கா? நான் சொன்னது அது மட்டும் நீ என்னடா பண்ண முடியும்? ப்ளாக்ல போட்டு தருமா? ஊர்ல 10% அது மட்டும் இல்ல vlogs இருக்கு. So I started especially Monday to Friday வந்து vlogs வருது. Vlogs சொல்லும்போது is just shows every Monday to Friday. Sometimes these boys will be in, sometimes they won't be in. Divya might be in, but Divya is too busy. So basically என்ன ஜீவன் வெட்டியா இருக்கும்போது என்ன பண்றானே அதை தான் எடுத்துக்கிட்டேன். நான் வெட்டியா இருக்கு பண்றது இல்ல. அது actually ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது என்டர்டெய்னிங்கா பண்ணோம் because நான் ஒரு ஃபார்முலா தள்ளாடுறேன். அது எப்படி ஒரு மிஸ்டர் பீஸ் மாதிரி எப்படி நம்ம டெய்லி பண்ணிட்டு வரலான்னு. ஒரு 100k நீ 100k அடிச்சிட்ட, நானும் 100k அடிக்கணும். நீ வருஷத்துல 2 வீடியோ அடிச்சிட்ட, நான் வாழ்ந்துக்கு 5 வீடியோ விட 100k அடிக்க முடியல என்னால. ஸோ அதனால தான் that's the goal and the weight. அதனால கிறிஸ் வந்து இப்போ வந்து படத்தில் நடிக்கிறாரு, ஒரு புது ஷோ வருது, அப்புறம் அவனும் இருக்கான்டா. நானும் இருக்கேன். சரிடா இருந்தாலும் உன்னை பத்தி பேசும்போது உன்னை பத்தி தான் பேசுறோம். ஓகே உன்னை பத்தி பெருமை சொல்றேன் சார். அவனும் இருக்கான் இவனும் இருக்கான், அப்ப எதுக்கு அவனை பத்தி பெருமை பேசாச்சு. ஸோ கிறிஸ் இருக்காரு, அவர் வந்து இப்போ என்ன ஷோ பண்ற தெலி மூவியும் ஒரு வீலாக் சீரிஸ் டிராவல் சீரிஸ் தமிழ் சீரிஸ் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சீரிஸ்ல வராரு. ஸோ இந்த வருஷம் வந்து கிறிஸ் வந்து ஒரு கவிர்ச்ச நடிகர உலக நாயகனா வருவாரு. உலக நாயகன் அவரே சொல்ல வேணும்னு சொல்லிட்டாரு. கமலஹாசன் ஆமா சொல்லிட்டாரு, நீங்க மேல சொல்ல வேணாம். அவருக்கே அது பேர் இருக்கு, இவனுக்கு அது பேர் வச்சிருவோம். எத்தனை பேர் வைக்கிறாங்க உலக நாயகன். அப்ப நம்ம என்ன உள்ளூர் நாயகனா? உலர நாயகன். நான் வந்து உலர நாயகன், நீ உள்ளூர் நாயகன், அவன் உலக நாயகன். அவங்க ஆஸ்திரேலியா நாயகியா? அவங்க நாயகி. Alright guys, thank you so much for watching. My name is Jeevan. I'm Davi Bonan. I'm Divya. And I'm Krish. We'll see you on the next one. Ciao.